ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. பெரியவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே வாய்களை திறந்து ஒரு விசை அவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவோமா? அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவரே, அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலிருந்தும் ஆண்டவரே நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர் ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேலானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலனாகிய கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கோட்டையும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் பலனும் எங்கள் துருகமும் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த ஆராதனையில் ஆண்டவரே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போமா? அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து கேட்போமா? அப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் பலனாகிய ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதத்தில் வாசமாய் இருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் உயர்ந்த அடைக்கலமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கேடகமும் எங்கள் துருகமும் ஆனவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதத்தில் வாசமாய் இருப்பவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஓரியாந்தலரபா ஷலலரியாந்தோ ஓரியாந்தலரமா சேகேரியாந்தோ ஓரியாந்தலரமாஷே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர். நீ நல்லவர். நீ நல்லவர். நீ நல்லவர். நீ நல்லவர். சொல்லுவோமா? நீ நல்லவர். சொல்லுவோமா அவரை பார்த்து? நீ நல்லவர். நீ நல்லவர். நீ நல்லவர். நீ நல்லவர். நீ நல்லவர். நீ நல்லவர். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். நீர் பெரியவர். நீர் பெரியவர். நீர் பெரியவர். நீர் பெரியவர். எங்கள் மகிமையே சொல்லுவோமா? எங்கள் மகிமையே. எங்கள் மகிமை ராஜா. எங்கள் மகிமையே. எங்கள் மகிமையே. எங்கள் கோட்டையே. எங்கள் கோட்டையே. எங்கள் கோட்டையே. எங்கள் கோட்டை நீரே. எங்கள் துருகமே. எங்கள் துருகமே. ஓரியாந்தலரமாஷே. எங்கள் துருகமே. Yes mighty Lord. எங்கள் துருகமே. ஈரியாந்தோ. எங்கள் கோட்டையே. எங்கள் துருகமே. எங்கள் அடைக்கலமே. எங்கள் நம்பிக்கையே. எங்கள் நங்கூரமே. எங்கள் நாயகரே. நல்ல தகப்பனே. எங்கள் மேய்ப்பரே. எங்கள் நல்ல தகப்பனே. எங்கள் நல்ல தகப்பனே. எங்கள் நல்ல தகப்பனே. அவர் நல்ல தகப்பன். ஓரியாந்தலரமாஷா. எங்கள் ஓரிபாபாசேகேரவோ. அப்பா உம்முடைய பிரசன்னமான
மாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்கு தடையாய் இருக்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே சமூகத்துல ஒப்புவிக்கிறோம் ராஜா. கர்த்தரைகளை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீ நல்ல தகப்பனே, நீ நல்ல தகப்பனே, நீங்கள் நல்ல தகப்பனே, நீ நல்ல தகப்பனே, நீ நல்ல தகப்பனே, நீ நல்லவரே, நீ நல்லவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஓரி மாஷா நீ நல்லவர், ஓரி பாபா பாசேகே நீ நல்லவர். எஸ் மைட்டி லார்ட் நீ நல்லவர். ஓரி பாபா ஷேகே நீ நல்லவர். ஓரி வலல மாஷா வலல நீ நல்லவர். ஓரி ஆந்தல மாஷேகே நீ நல்லவர். ஓரி வலல மாசேகே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓரி ஆந்தல ரமாஷே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில நீ நல்லவராகவே இருக்கிறீர் ராஜா. உம்முடைய நன்மைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓரி ஆந்தல ரமாஷே, ஓரி ஆந்தல ரமாஷே கிரியாந்தோ, ஓரி ஆந்தல ரமாசிகி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பெலனாகிய கர்த்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோகத்துல வீற்றிருப்பவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில நீர் இறங்கி வாரும் ராஜா. எங்கள் மத்தியில இறங்கி வந்த ஆண்டவரே எங்களை நீர் ஆட்கொள்ளும்படியாய், எங்களை நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒரு யாந்தல ரமாஷே நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. இறைவாசேரியாதோ நன்றி இயேசுவே. ஒரு மாமாசேரி கலரா பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. சொல்லுவோமா பரலோக தேவனை நோக்கி. பரலோக தேவனே, உரியாந்தல ரமாஷே, பராக்கிரமம் உள்ளவரே. அகிலத்தை அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த
உற்சாகமாக தட்டி அந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜா. அப்பா நீர் எங்கள் மத்தியில உயர்ந்தவரா இருக்கிறீர் ராஜா. ஐயா நீரே எங்கள் மத்தியில உயர்ந்தவரா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை ஆளுகை செய்ததுக்காய் நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட இந்த பாடலை படிக்கிறப்ப உற்சாகமா கரங்களை தட்டி என்றும் ஆனந்தம் நம் இயேசு இருக்கிறார் விசுவாசமா சொல்லுவோமா? துதிக்கிறப்ப மதில்கள் இடிந்து விழுமா? மதில்கள் மட்டும் இல்ல, நம்மளுடைய மதில் சூழ்நிலை கூட இடிந்து விழும். ஹல்லேலூயா. உண்மையா துதிக்கும் பொழுது அந்த மதில் உண்மையாலுமே இடிந்து விழும். இந்த கேம் முடிஞ்சு போறப்ப எதெல்லாம் நம்மளுக்கு மதில் போல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் விலை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையா நம்ம கேட்கும் போது ஆண்டவர் அதை செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த பாடலை நம்ம பாடுவோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன்.
கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அந்தினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அந்தினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அந்தினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் என்னில் வந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் என்னில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். ஆமென். சொல்லுவோமா? அவர் நம்மை காத்தவர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்பதிலோ எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்பதிலோ எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம்
செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. ஓரியாந்தலரமாஷே, நீர் இன்றும் எங்கள் மத்தியில ஜீவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஜீவனை பேசுகிறோம் ஆண்டவரே. ஓரியாந்தலராஷேரியோ, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்குது ராஜா எங்கள் மத்தியில ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே எங்கள் மத்தியில அது ஜீவனாய் இருக்குது ராஜா. உம்முடைய அன்பை போல வேறொரு அன்பு இல்லை ராஜா. உம்முடைய அன்புக்கு நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே வாய்களை திறந்து அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவருடைய அன்பை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துவோமா? நம்ம அவரிடத்துல பேசும் பொழுது அவர் நம்மளிடத்துல பேசுகிறவராயிருக்கிறார். ஓ நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்முடைய அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜீவனுள்ள அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. உம்மிடத்துல நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா. ஓரியாந்தலரமாஷே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்லுவோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு ஆண்டவரே அது விலையேற பெற்றது ராஜா. உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே அது ஈடு இல்லை ராஜா. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கைகளை தட்டி இந்த பாடலை நம்ம பாடுவோம். நம்ம அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அதுல அவர் பிரியப்படுகிறவரா இருக்கிறார். நன்றி ராஜா, நன்றி. உம்மை முழு உள்ளத்தோடு
sheke ori masukiri balarama shabalaba ori kamasikiri balarama sheke ori balarama sekilera bodiyalala உமக்கு ஆராதனைப்பா உமக்கு ஆராதனை வழிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு ஆராதனை வழிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே ஓ நன்றி இயேசுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேதத்தோடு அன்பு கூறுவே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேதத்தோடு அன்பு ஒரு வாசலா முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம் அப்பா ஆராதனைக்கு பாத்திரரே ஓரி வாசலா மாசேகே ஓரி பாபா பாரி கலரமா ஷவலமா ஓரி மலரமா சேகிரி ஆதரவா உம்முடைய மகிமை பிரசன்னம் ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே ஓரி மலரமா ஷவலமா ஓரி கலரமா சேகிரி ஆதரவா அப்பா எங்களை இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய செவிகளை திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே ஓரி பாஷா கலரமா சே ஓரி ஆண்டவரே ஷாகலரி மாசி ஓமை ஆராதிக்கிறோம் அப்பா அன்பு கூறுவே ஆராதனை 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 அந்த அன்பு தேவனுக்கு ஆராதனை 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 ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை 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 அந்த மகிமையின் தேவனுக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 சொல்லுவோம் இயேசுவுக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா அளவில்லாத அன்பு ஆண்டவரே இதோ சுவாமி ரஜா எங்க இடத்துல அப்பா நீர் வைத்தபடியினால அப்பா எங்களை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரே உடைய சத்திய வசனத்தை புரிந்து கொள்ளத்தக்கதான அந்த தயவை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே மறுபகுதி கொண்டு வருகிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை தொடர்ந்து நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அல்லேலூயா தேவனுக்கு ஒரு பலத்த கரங்களை கொடுப்போமா நல்லா உற்சாகமாக சரி நம்மளுக்கு அமருங்கள் நம்மளுக்கு ஒரு சிறிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது மத்தியில் பிரதர் பிரகாஷ் வந்து அந்த அறிவிப்பை செய்வார்
ஓகே, அல்லேலூயா. ஓகே, இந்த நேரத்தில் கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். ஓகே, நைட்டு நம்ம செக்ஷன் முடிஞ்சோடனே ஸோ நம்ம ரூமுக்கு போவோம். ஸோ நீங்கள் ஐக்கியம் பண்ணுவீங்க. ஓகே, நல்ல விஷயந்தான். ஆனால் என்னன்னா, நேற்று கூட வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயம் வந்துச்சு. அந்த இடம் வந்து கொஞ்சம் சவுண்டாக ரொம்ப இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஐக்கியம் பண்ணுங்கள், பேசுங்க. நீங்கள் டீ தண்ணி குடிங்க, ரொட்டி சாண்ட்விச் எடுத்து வந்து பிளான்தா அதெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து பிரச்சனை வராதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் போடுற சவுண்டு அவங்க வந்து ரூமில் ரிலாக்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் வெளியே காரிடோரில் வந்து நீங்கள் சவுண்டு கொடுத்துருக்கறனால அவங்களுக்கு டிஸ்டர்பனாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ நம்ம இன்றைக்கி நாளைக்கு கண்டிப்பாக நம்ம ஐக்கியம் பண்ணுவோம். ஸோ இந்த நம்மளுடைய வால்யூம் கொஞ்சம் இறக்கி நீங்கள் லேப்பாக பண்ணலாம். ஓகேயா? ஸோ இதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, உங்களுக்கு இன்றைக்கு சில்ட்ரன் சர்ச் இருக்குது. ஸோ நீங்கள் யாவரும் அந்த சில்ட்ரன் சர்ச் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம். சரி, ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட பிள்ளைகள் வந்து சில்ட்ரன் சர்ச் முடிஞ்ச பிறகு நீங்கள் கூட்டிகிட்டு போயிடணும். லன்ச் டைமுக்கு பிள்ளைங்க எல்லாம் சொந்தமாக லிஃப்ட்டில் போயிருக்கிறாங்க. அப்பா அம்மா எல்லாம் சுடாப்புக்கி மக்கான் பிள்ளையே மறந்துட்டு சாப்பிட போயிட்டீங்க. பசி இருக்கலாம், ஆனால் பிள்ளையை மறக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. சரியா? ஸோ உங்களோட பிள்ளைகளை வந்து அவங்க விட மாட்டாங்க. முடிஞ்ச பிறகு நீங்கள் போய் அந்த இடத்துல கூட்டிக்கணும். ஓகே, அவங்க டீச்சர்ஸ் வந்து சொல்ல சொன்னாங்க, அவங்க திருப்பி வந்து ஹாலுக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஸோ நீங்கள் கூட்ட முடிஞ்ச பிறகு உங்களோட பிள்ளையை கூட்டிகிட்டு நீங்கள் போயிடணும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா 4 பிள்ளைங்க லிஃப்ட் உள்ளுக்கு தனியாக ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. எங்கேன்னு கேட்டால் எங்கே போகிறது, மேலேயா கீழேன்னு கேட்டால் அவங்களுக்கே தெரில எங்கே போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப கவனமாக இருங்க. பசி தான், பட் இருந்தாலும் திங்கிங் டாரா கசிங்க அன்ஸ்கேலாம் சொந்த ரத்தத்தை கொஞ்சம் நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வேலையில் நம்ம மத்தியில் பாஸ்டர் சூசனை நம்ம முன்னுக்கு வர வைக்கிறோம். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் அடுத்த செக்ஷனுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். மெய்யாகவே காலையில் பாஸ்டர் வந்து நம்ம மத்தியில் சிறப்பான செய்தியை கொடுத்தார். இந்த வேலை கூட மறுபடியுமாக அடுத்த செக்ஷனுக்குள்ளாக நாம் அவரை அழைக்க போகிறோம். இந்த வேலையில் கூட நம்ம மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் வின்யார்ட் ஜே ஸ்டான்லி அவர்களை கரங்களை தட்டி நம்ம வரவேற்போமாக. பாஸ்டர், அந்த வின்யார்டோட அர்த்தம் சொல்லியிருக்கீங்க. வின்யார்ட் என்றால் திராட்சை தோட்டம். ஸோ உங்கள் பேரே திராட்சை தோட்டமாக வச்சிருக்கிறீங்க. ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? மறுபடியும் ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? மறுபடியும் ஹalleluya. ஹalleluya. எஸ், நான் ஒரு டீச்சராக போயிட்டேன், அதனால எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஹalleluyaனா என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு தெரியுமா? அது ஒரு 3 வேர்டு காம்பினேஷன். அது ஹலால் உ யா. ஹாலல் அப்படின்ற ஒரு வேர்டு. ஹாலல் அப்படின்னா என்னென்னா, தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் என்ன பண்ணான்? ஒரு சந்தோஷமாக, ஒரு அமர்க்கலமாக ஒரு டான்ஸ் ஆடினா. அப்படியே நான் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் தான் பெரியவர் அப்படின்னு. அதே போல் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் யாரோ ஒருத்தர் சிக்ஸர் அடிக்கிறாங்க. சிக்ஸர் அடித்தா கிரவுண்டுக்கு வெளியில் என்ன சத்தம் கேட்கும்? ஓன்னு சத்தம் கேட்கும். அப்போயே தெரிஞ்சுக்கோங்க உள்ளே என்ன அடிச்சிட்டாங்க, அங்கே சிக்ஸர் எவனை அடிச்சிட்டாங்க, இல்லை கோல் போட்டுட்டாங்க அப்படின்னு. அதே போல் ஆர்ப்பாட்டமாக சத்தம் போடுறது தான் என்னென்னா ஹாலல் அப்படின்ற ஒரு வர்ஷிப் முறை. காலையில் சொன்ன ஒரு 263 வெரைட்டி ஆஃப் வர்ஷிப் இருக்குன்னு. இப்போ காலையில் டோடா அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இப்போ ஏன் சர்ச்சில் பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஆலிலியா சொல்லுங்கள், ஆலிலியா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஹாலல் அப்படின்றது இட்ஸ் அ வர்ஷிப் மெத்தட். அதுக்கு என்ன பண்ணணும்? எப்பொழுதும் எப்படி தான் சொல்லணும்? நம்மளை மறந்து, நம்ம யார், நம்ம ஸ்டேட்டஸ் என்னென்னலாம் மறந்து கத்துறது. ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியமோ அல்லது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துலேயோ அங்கே எல்லா தரப்பட்ட மக்களும் இருப்பாங்க. ஹை ப்ரொஃபைல் இருப்பாங்க, லோ ப்ரொஃபைல் இருப்பாங்க, பணக்காரர் இருப்பாங்க, ஏழை இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க.
ஆனால் சிக்ஸர் அடித்தா எல்லாமே என்ன பண்ணுவாங்க? கத்துவாங்க. நோ மேட்டர் ஹூ தே ஆர், இல்லையா? அதே போல தான் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்தால் நீங்கள் யாரை வேணால் இருங்க, ஆனால் என்ன பண்ணும்? யாரை மகிமைப்படுத்தணும்? யாரை மகிமைப்படுத்தணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதுதான் ஹாலல். ஓகே, ஹாலல் அப்படின்றது. அப்போது ஹாலல் ஊ அப்படின்னா பிலாங்ஸ் டு யாருன்னா யாருன்னா பரலோகத்தின் தேவன் யா யெகோவா, யெகோவா, ரூவாக் யெகோவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அது திரியேக தேவன். அந்த திரியேக தேவனில் யா ஆக்கு என்னவாமா? ஹாலலு யா, யெகோவாவுக்கு மகிமை, ஒரு வர்ஷிப்பு. இப்போ ஒவ்வொரு முறையும் ஹalleluya சொல்லும்போது உங்கள் தேவனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யா வர்ஷிப்பிங் யா காட். வர்ஷிப் பண்ண ஆண்டரை என்ன பண்ணணும்? உங்களை மன மகிழ்ச்சி ஆக்கணும். ஹalleluya. ஏன்னா சிக்ஸர் அடித்தா மன மகிழ்ச்சியாக இருந்த ஓன்னு கத்துறாங்க. அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே ஹalleluya சொல்லும் பொழுது கர்த்தர் மன மகிழ்ச்சி ஆகுகிறார். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் இப்போ மறுபடியும் சொல்லுங்கள், ஹalleluya சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹalleluya. சூப்பர். ஆமாம், இனிமேல் புரிஞ்சு சொல்லணும். ஒவ்வொரு முறையும் ஹalleluya சொன்னீங்கன்னா வர்ஷிப் பண்ணுறீங்க. ஓகே, வர்ஷிப் பண்ண ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, ஸோ காலையில் ஒரு செஷன் பார்த்தோம். அந்த செஷனில் 3 லெவல் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? குறைவுள்ள வாழ்க்கை, குறைவற்ற வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை பார்த்தோம். நிறைவான வாழ்க்கை என்னென்னா கானான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த கானானுக்குள்ளே எல்லாமே பிரவேசிக்கணும். அதற்காக தான் ஊழியக்காரனும் ஊழியக்காரியும் சபையில் இருக்கிறாங்க, சபை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த நிறைவான வாழ்க்கைக்குள்ளாக, அந்த கானானுக்குள்ளாக கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் போகணும். இந்த சபையில் கானானுக்குள்ளே இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க, வனாந்தரத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க. ஆனால் எதில் இருக்கிறவங்க மாத்திரம் இருக்கக்கூடாது, எகிப்தில் இருக்கிறவங்க மாத்திரம் இங்கே இருக்கக்கூடாது. அதனால் காலையில் எகிப்தில் இருக்கிற அந்த பாண்டேஜை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? விடுதலையாக்கியிருக்கிறாரு. ஹalleluya சொல்லுங்க. அவ்வளோதானே? மறுபடியும் சொன்னேன். என்ன எப்படி சொல்லணும்? ஆமாம், சூப்பர். அப்போது இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் மைண்ட் செட்டில் ஒரு பிரேக், ஓகே, அது உடைச்சிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் வனாந்தரத்தில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களாம் எங்கே போகணும்? கானானுக்கு போகணும். அப்புறம் கானானில் இருக்கிறவங்க இப்போ எங்கே போகணும்? நித்திய வாழ்க்கைக்கு போகணும். இதை குறித்து பார்த்துட்டு சபைக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ஏன்னா எவ்ரிதிங் அண்டர் லீடர்ஷிப் அப்படின்னு நான் காலைல சொன்னேன். எல்லாமே எதற்கீழே தான் இருக்கும்? அண்டர் லீடர்ஷிப். உங்களுக்கு தெரியும், இந்த தேசம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு ரீசன் யாருன்னா ஒரு லீடர். இந்த தேசம் அப்படியே ரொம்ப கெட்டு போச்சு, விலைவாசியெலாம் உயர்ந்துச்சு அப்படின்னா அதற்கு காரணம் யார்? லீடர். ஏன் ஒரு லீடர் வந்தால் அவர் விலைவாசியை குறைக்கிறாரு, இன்னொரு லீடர் வந்தால் விலைவாசியை குறைக்க முடியல? 2 பேரும் மனுஷனுக்கு தானே, 2 பேருக்கும் சேம் பொசிஷன் தானே, அவங்களுக்கு சேம் அதே டிபார்ட்மெண்ட், அதே சேம் ஆஃபீஸர்ஸ், எல்லாமே ஓகே தானே. அப்படியே ஒருத்தரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஏன் ஒருத்தரால் கண்ட்ரோல் பண்ண முடியல? யோசித்து பார்த்துருக்கீங்களா? இது காட் கிவன் கிஃப்ட்டு. எப்படி ஒருத்தனை லீடர்ஷிப்புக்கு கொண்டு வந்தால் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கறது யார்? கர்த்தர். அப்போ தேசத்திற்காக நீங்களும் நானும் ஜெபிக்கணும். அப்போ தான் நல்ல தலைவர்களுக்கு நல்ல அறிவு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தருவார். அதே போல் சபையில் ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தலைவர்களை கொடுத்துருக்குறாங்க. அந்த தலைவர்களுக்குள்ளே ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. எவ்ரிதிங் அண்டர் லீடர்ஷிப். உங்கள் வாழ்க்கை எங்கே இருக்குது? ஒரு லீடர்ஷிப் கீழே இருக்குது. அந்த லீடர் தான் உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறாரு? கானான்லேருந்து பரம கானான் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க போகிறார். புரிஞ்சவங்கள ஒரு ஆளிலையா சொல்லுங்களேன். ஆமாம். ஸோ இந்த உலகத்தில் வாழ்ந்து நன்றாக இருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு இடம் தான் இந்த சபை. அதில் ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது. அந்த தலைமைத்துவம், அந்த லீடர்ஷிப்புகளை தான் நீங்கள் ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கிறீங்க. அதை குறித்து சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லித்தரப்போகிறேன். அதனால் 2 விஷயம், ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். நான் காலையில் கொஞ்சம் டைம் கூட எடுத்துட்டேன். யூஸ்வலாக நான் ஃபாஸ்ட் ஸ்பீக்கர். என்னமோ தெரியல, உங்கள் சர்ச்சில் ஸ்னெயில் மாதிரி என்ன பண்ணேன் அப்படியே நடந்தேன். என் மனைவி எப்பவுமே சொல்லுவாங்க, பாப்பா கொஞ்சம் ஸ்லோவாக போப்பா, என்னப்பா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற அப்படின்வாங்க. உடனே அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியாது. நான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர் புரிய வச்சிருவாரு, நம்ம கொஞ்சம் ஓடுவோன்னு. ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியல, நான் ஓடவே முடியல. இப்போ அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம முடிக்க போகிறோம். ஓகே, சரி. நம்ம பார்த்தோம் எகிப்து வனாந்திரம், கானான் 4வது புதிய வானம் புதிய பூமி. கானான் அப்படின்னும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள், நிறைவான வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்காக ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை விசுவலைஸ் பண்ணியிருக்கீங்க. அதற்கு நேராக நீங்கள் போக போகிறீங்க. ஃப்யூச்சரில் உங்கள் சபை அந்த நிலையில் இருக்கும், நீங்களும் அந்த நிலையில் இருப்பீங்க. இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம்.
ஆமாம், 24 ஆண்டுகள் இந்த சபையை உங்கள் பாஸ்டர் நடத்தியிருக்கிறாரு. இதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர், எங்கெங்கேயோ எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கலாம், எங்கெங்கேயோ இருக்கலாம், அத்தனை பேருமே நல்லா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். மெய்ப்பன்கிட்ட ஒரு என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்டேபிள் இருக்குது, அதாவது தொழுவம் இருக்குது. அதே போல் மீனவங்கிட்ட ஒரு படகும் அந்த வலையும் இருக்குது. மீனவன் பிடிக்கிறதெல்லாம் செத்துரும், மேய்ப்பன் பிடிக்கிறதெல்லாம் உயிரோடு இருக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இங்கே மேய்ப்பன் தான் இருக்கிறார், இவர் பிடிக்கிறதெல்லாம் என்னவா இருக்கும்? கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கும், நல்லா இருக்கும். மீனவன் பிடிக்கிறதெல்லாம் என்ன ஆயிரும்? ஆமாம், செத்துக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போது ஒரு 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 தொழுவத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. எதற்காகனா, நித்திய காலமாய் உயிரோடு இருக்கும் வரைக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, சாவாமை அப்படின்லாம் டீச் பண்ணுறாங்க இன்றைக்கி உலகத்தில். சாவாமை அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் டீச்சிங் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய இருக்குதான் உண்மை. ஆனால் நித்திய காலமாக உயிரோடு இருப்பதற்காக தான் கர்த்தர் சபைக்குள்ளங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இங்கே சரீரத்தில் மறிச்சாலும் உயிர் தெழுந்துருவீங்க, இயேசு வந்தாலும் மறுரூபம் ஆயிருவீங்க. நித்திய காலமாக உயிரோடு இருப்பதற்கு ஒரு சாவாமையை கர்த்தர் சபைக்கு தான் கொடுத்துருக்காரு. மாம்சத்தில் சாவம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் உயிர் தெழுந்துருவோம். இந்த மாம்ச சாவை பைபிள் என்ன சொல்லுதுன்னா நித்திரை அப்படின்னு புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. என்னது? நித்திரை, ஸ்லீப்பிங். செத்து போயிட்டான்னு சொல்கிறதில்ல, அவர் நித்திரை அடைஞ்சிட்டார் கர்த்தருக்குள்ளே. எப்போ? அந்த ஸ்லீப் வந்து ரொம்ப டீப் ஸ்லீப், நம்மளாம் எழுப்ப முடியாது, ஒருவர் வந்தால் தான் எழுப்ப முடியும். யார்? அவர் இயேசுநாதர் வந்தால் தான் எழுப்ப முடியும். அது வரைக்கும் டீப் ஸ்லீப்பு. ஆனால் உலகத்தில் இருக்கவங்க செத்துட்டான், அவன் செத்து தான் போயிட்டான், அவன் ஸ்லீப் இல்லை, அவன் என்ன ஆகிட்டான்? போயிட்டான், முடிஞ்சு போச்சு கதை. அவனுக்கு ரேஷன் கார்டு கட்டு, ரேஷன் என்னாச்சு அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா சப்ளை எல்லாம், இந்த உலக சப்ளை எல்லாமே கட்டு, அவ்வளோதான். இஸ் நோ மோர். என்ன சொல்லுவாங்க? இஸ் நோ மோர். பட் கிறிஸ்தவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க? இஸ் ஸ்லீப்பிங். அதான் சொல்லுவாங்க, RIP அப்படின்னு சொல்லுவோம், ரெஸ்ட் இன் பீஸ். யாரை பார்த்துட்டு தான் சொல்ல முடியாத? உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்ல முடியும், வேறு யாருக்கு அது பொருந்தவே பொருந்தாது. ஸோ நித்திய காலமாக உயிரோடு இருக்கும்படியாக திருச்சபையை உருவாக்கி இருக்கிறார். அதனால தான் இது எவ்வளோ பெருசுன்னு சொல்லணுன்றது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏர்ஜ். நான் எப்படியாச்சும் சொல்லிடணும், சபை எவ்வளோ பெருசுன்னு சொல்லிடணும். ஏன்னா நித்திய காலமாக கர்த்தரோடு நீங்கள் இருக்க போகிறீங்க. உள்ளே வந்ததுலேருந்து நித்திய காலம் வரைக்கும் உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நீங்கள் அவர் கூட இருக்க போகிறீங்க. எவ்ரிதிங் அண்டர் லீடர்ஷிப். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிறோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளாக நீங்கள் யாவரும் சென்று விடுவீர்கள். இங்கே கானானுக்குள்ளாக சென்றவர்களும் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்கிறாரு, நல்லா வச்சிருக்காரு, எல்லாம் நிறைவாக இருக்குது, என்னால் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், கானானுக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் கானானுக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், கானானுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காலையில், அங்கே எல்லாமே இருக்கும். உபாகமம் 6:10 வாசிக்கிறோம், நிரப்பப்படாத சகல நல்ல வஸ்துக்கள் உள்ள வீடு, வெட்டப்படாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவு. அப்படின்னா நாம் இனிஷியேட்டிவ் எடுக்காம காடே நமக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையுமே தர்றாரு. இன்விசிபிள் வேர்ல்டில் காட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிடுறாரு. அதை விசுவலைஸ் பண்ணி விசிபிள் ஆண்டவர் நம்ம மூலியமாக கொண்டு வர போகிறாரு. ஸோ இதை யாருமே என்ன பண்ண முடியாது, திருட முடியாது, யாரும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. அன்லஸ் அன்டில் நீங்கள் இந்த சபையை விட்டு போயிட்டா, லீடர்ஷிப்பை விட்டு போயிட்டா மாத்திரம்தான் அதை இழந்து போவீங்க. லீடர்ஷிப் கீழே சர்ச்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் ஆவீங்க. யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏன்னா இது ஒரு பயணம், ஒரு ட்ராவல், டெஸ்டினேஷனை கண்டிப்பாக ரீச் ஆக தான் போகிறீங்க. ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்கள். ஓகே, சரி. எதற்காக அப்படின்னும் பொழுது அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, இட்ஸ் a ப்ராமிஸ். உபாகம் 30:20 சொல்லுது, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு. இட் இஸ் a ப்ராமிஸ். அப்படின்னா நீங்கள் விரும்பினதில்லை, நீங்கள் எதிர்பார்த்ததில்லை, இட் இஸ் a ப்ராமிஸ். ஆண்டவரே உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கிற ப்ராமிஸ். இட் இஸ் a குட் லைஃப். நீங்கள் நினச்சி எதிர்பார்த்த ஆண்டவர் இதை தாருன்னு கேட்டதெல்லாம் அது குறைவுள்ள வாழ்க்கையில், குறைவற்ற வாழ்க்கையில் உங்கள் ஜெபத்தில் எப்போ பார்த்தாலும் வேண்டிகிட்டே இருந்து, இதை தாரும் அதை தாரும், இது வேண்டும் அது வேண்டும், எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்கிறோம் இல்லையா? கீப் ஆன் ஆஸ்கிங். தாங்க வேண்டுதல் ஜெபம். அதான் பாஸ்டர்கள் பேசும்போது சொன்னார், எப்பயுமே எல்லாம் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, இது வேணும் அது வேணும் அது வேணும்ட்டே கேட்டுக்கிறாங்க. அடுத்த லெவலுக்கு போகிறதே, கேட்டதெல்லாம் கிடச்சதுமே நான் வந்து கானானுக்குள்ளே தான் இருக்கிறேன்னு கற்பனை வேறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இட்ஸ் a promised என்னன்னா blessing. It is already promised. It is there.
நம்மளை ஆண்டவர் உள்ள கொண்டு போக போகிறார். ஓகே, ஸோ ஏற்கனவே ஆணையிட்டு கொடுத்துட்டார் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு, உங்களெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டாராம். அதனால் அதுக்குள்ளே கொண்டு போய் உங்களை சேர்த்துருவாராம். அதுக்கு நம்ம ஒன்று தான் செய்யணும், அண்டர் லீடர்ஷிப்பில் சர்ச்சுக்குள்ளே இருக்கணும். மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், அண்டர் லீடர்ஷிப் கீழே சர்ச்சுக்குள்ளே நீங்கள் இருந்தால் போதும், கானானுக்குள்ளே போயிடுவீங்க. அல்லேலூயா, சூப்பர். இப்போது இந்த நிறைவான வாழ்க்கை அப்படின்னும் போது இது போதுமானதா அப்படின்னா இல்லை. அடுத்தது என்ன இருக்குது? நித்திய வாழ்க்கை இருக்கிறது. இந்த நிறைவான வாழ்க்கைக்கு காரணம், கானான் வாழ்க்கைக்கு காரணம் என்னென்னா, நித்திய வாழ்க்கைக்காக உங்களை தயார் செய்து கொள்வதற்கு. எப்படி அப்படின்னா, நித்திய ஜீவன் தான் நமக்கு நித்தியம். இந்த ஜீவனு, இந்த மாம்சத்தில் இருக்கிற ஜீவன் நித்தியம் அல்ல. ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சரீரத்தை விட்டு நம்முடைய ஆத்மா பிரியத்தான் போகிறது. நித்திய காலமாக தேவனோடு வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு டெம்பரரி கிரவுண்டில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கார். அதாவது புதிய வானம் புதிய பூமி ஒன்றை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறாராம். அதில் கொண்டு போவதற்கான ப்ராக்டிஸ் கிரவுண்டு தான் இது. இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற நம்மளை உருவாக்குறார். ஏற்கனவே சொன்னல, வனாந்திரம் ஒருவனை உருவாக்குகிறது. அதே போல் இந்த உலகம் நம்மை உருவாக்கி, இந்த உலகத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை உருவாக்கி நித்திய ஜீவனுக்கு கொண்டு போயிடுவார். அப்போது நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க. யூஸ்வலாக எங்கிட்ட கேட்குற கேள்வியில், இந்த பிசாசு இருக்கிறனால தானே நாமெல்லாம் தப்பு செய்கிறோம், அவனை ஆண்டவர் கொன்னுட்டா, அவனை தூக்கி போட்டுட்டா, இல்லைன்னா அவன் மனம் திரும்பிட்டா, இந்த உலகத்தில் பிரச்சனையே இருக்காது, நாமெல்லாம் நல்லவங்களாக மாறிடுவோமே அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். கேட்டது மாத்திரமல்ல, ஒருத்தரை பற்றி சொன்னார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, பிசாசு மனம் திரும்புறதுக்கு 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்காரு? ஏன்னா உலகத்தில் பிரச்சனையே யாரால தான்? இவனால தான். நான் பாவம் செஞ்சதே யாருனால தான்? பிசாசுனால தான். அவன் மனம் திரும்பிட்டானா எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிரும்னு சொல்லி அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். ஆனால் பிசாசு மனம் திரும்பவே இல்லை. ஏன்னா பிசாசு மனம் திரும்பவே மாட்டான். எதற்காக அவன் இருக்கிறான் என்றால், வேதவசனம் சொல்கிறது, அவன் சோதனைக்காரன். என்ன காரன்? சோதனைக்காரன். டெஸ்ட்டுக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவரை. நான் அவனை வச்சிருக்கார், இருந்துட்டு போ அப்படின்னு. அவன் பெரியவனா அப்படின்னு கேட்டால் பெரியவன்லாம் இல்லை, அவன் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்கள், அவன் ஒன்றுமே. ஆமாம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் அப்படின்னா அவன் ஒன்றுமே இல்லை. டெஸ்ட் பண்ணுறான். அந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிடணும்? ஜெயிச்சிடணும். டெஸ்ட்டில் தோத்தாதான் பிரச்சனை அவங்ககிட்ட மாட்டிக்குவோம். ஜெயிச்சிட்டா அவன் காலில், அவன் தலையை காலில் போட்டு ஏசி மிதித்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவனை மிதிச்சிடுறோம். ஓகே, சரி. அப்போது நாம் இந்த புதிய பூமிக்கு போகும்படியாக கர்த்தர் அழைச்சிருக்கார், நித்திய காலமாக அவரோடு இருக்கும்படியாக. அப்போது நம்ம வேதத்தில் வாசித்தோம் காலையில், ஆபிரகாம் எப்படிப்பட்டவனாக இருந்தானாமா? ஆதியாகமம் 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான். சீமான்னா என்ன அர்த்தம்? டியூக். இப்போ பார்க்குறோம் இங்கிலாந்து தேசத்தில் டியூக் ஆஃப் எடின்பரோ அப்படின்லாம் சொல்கிறாங்க, டியூக்ஸ் அண்ட் டச்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ டியூக் அண்ட் அந்த டச்சஸ்ட்டை என்ன இருக்குது? விலையுயர்ந்த பொருட்கள் இருக்குது, எல்லாம் ஸ்டேட்டஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க ரோட்டில் நடந்து வந்தால் எல்லாம் நின்று என்ன பண்ணுவாங்க? அவங்கள ஹானர் பண்ணுவாங்க, பூங்கத்து கொடுப்பாங்க. நீங்களும் நான் போனால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஹானர் எங்கேருந்து வருதுன்னா, கம்ஸ் ஃப்ரம் காட். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கர்த்தர் தான் அந்த ஸ்தானத்தை கொடுக்குறாரு, உங்களுக்கு ஸ்தானத்தை கொடுப்பாரு. அதுக்காக நம்ம டியூக் அண்ட் டச்சஸாக உலக பிரகாரமாக இருக்க வேண்டாம். ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்தாலே உலக பிரகாரமாக கர்த்தர் நமக்கு மதிப்பை தருவார். அவங்களாம் அதை ஏர்ன் பண்ணியிருக்காங்க, நமக்கு அது கிஃப்டாக ஆண்டர் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. இட் இஸ் நாட் ஏர்ன்ட், இட் இஸ் கிவன். ஆல்ரெடி இட் இஸ் கிவன். ஓகே, சரி. அப்போது அடுத்த வசனம் வாசிக்கும் போது அங்கே அந்த வேலைக்காரன் சொல்கிறான், காலையில் நான் சொன்னேன், கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். ஓகே, அப்போது சீமானாய் இருக்கிற ஆபிரகாம், மிகுந்த ஆஸ்திகள் இருக்கிற இந்த ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு போனதுக்கப்புறம் அவனை குறித்து சொல்லும் பொழுது, எபிரேயர் எழுதின அந்த நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது 11, 8, 9, 10 வசனங்களை வாசிக்கும்போது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். காலில் சொன்ன விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். பெரிய ஒரு விஷன். இந்த பூமி இருக்குல்ல, இதில் அஸ்திபாரமே கிடையாது. இப்போ ஒரு பூமியை பார்த்தால புதிய பூமி, அதுக்கு ஃபவுண்டேஷன் இருக்குது. இது ஹேங்கிங் ஆன் நத்திங்.
வெட்ட வெளியில் இந்த பூமி என்ன ஆகிட்டு இருக்கு, மிதந்துட்டு இருக்கு. எந்த ஃபவுண்டேஷனும் கிடையாது. நாம தான் இந்த உள்ளே இருக்க பில்டிங்கு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம், பூமிக்கு ஃபவுண்டேஷனே இல்லை. யோபு புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வெட்ட வெளியில் பூமியை அந்தர வெளியிலே தொங்க வைத்திருக்கிறார். ஓகே, ஸோ 365 டேஸும் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்க. ஒரு இடத்துல நிலையா இல்லவே இல்லை. இந்த கேலக்ஸி நம்ம சொல்கிற நம்ம இருக்கிற இந்த கேலக்ஸி, மில்கி வே கேலக்ஸி 100, அதில் வந்து ஒரு 150 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஸ்டார் தான் சன்னு. அதை சுற்றி தான் இந்த சூரியன் இந்த பூமி சுற்றிட்டே இருக்குது. ரொம்ப சின்னது, கர்த்தருடைய பார்வையில் நமக்கு மிக பெருசு. ஓகே சரி, இது சுற்றிட்டே இருக்கிற ஒரு பூமி, இது வந்து ஃபவுண்டேஷனே இல்லை. ஆனால் புதிய பூமிக்கு என்ன இருக்குது, ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, நிலையான நகரம். இது அழிஞ்சு போகிற நகரம், அது அழியாத நகரம். அதற்காக ஆபிரகாம் காத்திருந்தானா. செல்வை சீமானா இருந்த ஆபிரகாம் கூடாரத்தில் குடியிருந்தானா. கூடாரம்னா என்னது, ஒரு டெம்பரவரி டென்ட்டு. இந்த டென்ட்டில் தான் குடியிருந்திருக்கான். யாருங்க, செல்வ சீமானா இருந்த ஆபிரகாம் டென்ட்டில் இருந்திருக்கான். ஏன் டென்ட்டில் இருந்தால்? அவன் பெரிய ஷாப்பிங் மால் மாதிரி கட்டியிருக்கலாமே, ஒரு 7 ஸ்டோரி பில்டிங் கட்டியிருக்கலாமே. அவன் நினச்சிருந்தா அவனுக்கு இருந்த சொத்துக்கு மிகப்பெரிய ஒரு என்ன பண்ணல, ஒரு அரண்மனையை, ஒரு ஃபோர்ட்ரஸை கட்டியிருக்கலாமே. ஏன் கட்டலை அப்படின்னா, அவனுக்கு தெரியும் இந்த சொத்தெல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்தாரு, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், ஆனால் இந்த உலகம் எனக்கு நிரந்தரம் அல்ல, எனக்கு நிலையான நகரம் இருக்குது. அதனால் அதற்காக காத்திருக்கிறபடினால சிம்பாலிக்க நான் கூடாரத்தில் தான் இருக்க போகிறேன்னு கடைசி வரைக்கும் கூடாரத்தில் தான் இருந்தான். அல்லேலூயா. அப்போ உங்களை கர்த்தர் செல்வ சீமானாக மாற்றும் பொழுது நீங்கள் கூடாரம்லாம் கட்டி இருக்க வேண்டாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நிலையானதல்ல. என் மைண்டை, என்னுடைய ஹார்ட்டை இதில் நான் வைக்கவே மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இதை நான் விட்டுட்டு எங்கே தான் நான் போக போகிறேன், நிலையான நகரத்திற்கு நான் போக தான் போகிறேன். அதனால் இதை இன்றைக்கி ஆர்டர் கொடுக்க சொன்னால் கொடுத்துருவேன். இதை சபையாக மாற்ற சொன்னால் மாற்றிடுவேன். இதை வச்சு நான் ஏதாச்சும் பெரிய ஊழியம் செய்யணுமா செஞ்சிருவேன். ஏன்னா கொடுத்தது யார், அவர் திரும்ப கொடுக்க மாட்டாரா? இதனால் லாட்ரி டிக்கெட்டா, ஒரு முறை வந்து அடுத்து வராமல் இருக்கிறதுக்கு? given by God, ஆல்ரெடி அவருடைய ட்ரெஷரில் எல்லாமே இருக்குது. ஸோ தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அவைகள் பயன்பட வேண்டும். உங்களுடைய சொத்து, உங்களுடைய எல்லா இன்ஃப்ளூயன்ஸு, உங்களுடைய அறிவு, உங்கள் ஞானம் எல்லாமே கிங்டம் ஆஃப் காடை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தது பயன்படுத்தணும். எப்போ தெரியுமா? எந்த லைஃபுக்கு வரும்போது, கானானுக்குள்ளே வந்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னாலேயே இல்லை, அப்புறம் உங்களுக்கே வழி இல்லை, அப்புறம் எங்கே நீங்கள் கொடுப்பீங்க? ஆமாம், நிறைவாக இருக்கும்போது அதெல்லாம் எங்கே பயன்படுத்தணும்? அண்டர் லீடர்ஷிப், அண்டர் திஸ் சர்ச் have to spend your treasures for glorification of your என்னது kingdom of God. தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு. உங்கள் பாஸ்டர் பேசிட்டு இருந்தால் சொன்னார், நாங்கள் இந்தியாவில் திருச்சியில் ஒரு வில்லேஜில் போய் நாங்கள் சர்ச் கட்டியிருக்கோம் அப்படின்னா பெரிய தரிசனம். அந்த இடத்துல சர்ச்சே இல்லை. அது பாஸ்டர் ஒரு டெஸ்டிமனி சொல்லிட்டு இருந்தார். ஒரு ஆட்டு அந்த இதில் தான், தொழுவத்தில் தான் சர்வீஸ் நடந்துச்சான். ஆடெல்லாம் துரத்தி விட்டு அங்கே இருக்க அந்த சாணியெல்லாம் அள்ளி கூட்டி எடுத்துட்டு அங்கே தான் ஜனங்கள் உட்கார்ந்து கர்த்தரை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி அங்கே பியூட்டிஃபுல்லாக ஒரு சர்ச்சு இருக்குது. அவர் வந்து கானானுக்குள்ளே இருக்கிறனால என்ன பண்ணிட்டாரு, அவர் கட்டிட்டாரு. நாம் இன்னும் கானானுக்குள்ளேயே போகலையே. சிலர் கானானுக்குள்ளே போனாலும் கம்முன்னே இருக்கிறாங்க. இல்லை, யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் யுவர் ட்ரெஷர்ஸ். ஆமாம், ஏன்னா கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கிறவர். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பிச்சைக்காரனுக்கு தான் எவ்வளோ தான் காசு வாங்கினாலும் செலவு பண்ண மாட்டான், வச்சுட்டே இருப்பான். அவன் செத்து போனால் பார்த்தா நிறைய காசு அவங்ககிட்டே இருக்கும். அவனுக்கும் யூஸ் இல்லை, மற்றவங்களுக்கும் யூஸ் இல்லை. அந்த மைண்ட் செட்டை பிரேக் பண்ணும். ஞாபகம் இருக்கா? எஸ், ஓகே. ட்ரெஷர் இருக்கும்போது அதை வச்சு என்ன பண்ணும், தேவனுடைய ராஜ்யத்தை அண்டர் லீடர்ஷிப், அண்டர் யுவர் சர்ச் நீங்கள் கட்டணும். இது ஏன் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, வெளியே இருக்கிறவங்களுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் புரியாது. உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற நிகழ்வுகள் வந்து வெளியே இருக்கவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஒரு சில ஹஸ்பண்டை வந்து மனைவி என்னென்னு கூப்பிடுவாங்க, இந்தியாவிலேருந்து வந்திருக்கவங்களாம் அத்தான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, ஹனி அப்படின்னு கூப்பிடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, மாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சிலர் என்ன கூப்பிடுவாங்க, டேய் வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த வெளியே இருக்கவன் பார்ப்பான், இன்னும் பொண்டாட்டி புருஷனை வாடா போடான்னு பேசிட்டுக்கிறான், இவன்லாம் ஒரு ஆளா, பொண்டாட்டி ஒரே அரைஞ்சா அவன் சரியாயிட போகிறான் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இன்னொரு அந்த ஃபேமிலி, இந்த வாடா போடான்னு பேசிட்டு இருக்கிற ஃபேமிலி, இந்த அத்தான்னு
கூப்பிட்டு இருக்க ஃபேமிலியை பார்த்து என்னது பழங்காலத்து மாதிரி ஆத்தான் பொத்தான் சொத்தான்ட்டு. ஓகே, அப்புறம் இந்த ஹனி, பெரிய வெள்ளைக்காரனுங்க ஒன்றுங்க, பிறந்தது இங்கே தான், தமிழ் குடும்பம், இல்லை வேறு ஹானியாமா, காப்பி அடி எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம். அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. டேயின்னு சொன்னாலும், வாடான்னு சொன்னாலும், ஹனின்னு சொன்னாலும், பனின்னு சொன்னாலும், எறும்பு மாடேன்னு சொன்னாலும், தி ஆர் கம்ஃபர்டபுள் வித் தட். ஓகே, நமக்கு என்னாச்சு? இல்லை, புரிஞ்சு எத்தனை பேருக்கு புரியுது? இட் இஸ் ரிலேஷன்ஷிப்பு. அதே போல் உங்கள் சர்ச்சுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். அது கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்த டிசைன். அது உங்களுக்கு உங்கள் பாஸ்டருக்கு கர்த்தர் கொடுத்த டிசைனு. இதை கம்பேர் பண்ணவே கூடாது வெளி உலகத்தில். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இன்னைக்கு யூடியூப்பில் பார்க்குறோம், தசம பாகம் கொடுக்குறது தப்புன்னு ஒருத்தர் பேசுகிறாங்க, ஒருத்தர் வந்து ஞானஸ்தானம் இப்படி கொடுக்கக்கூடாதுன்றாங்க, ஒர்ஷிப் பண்ணக்கூடாதுன்றாங்க, ஒர்ஷிப் பண்ணணுன்றாங்க. எத்தனையோ பிரச்சனை. ஒவ்வொரு சர்ச்சோடைய இந்த யூடியூப் சேனலில் வரதெல்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ணுறாங்க? எல்லாமே கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க. அவங்க ஒன்றை மறந்துட்டாங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி இஸ் யூனிக். ஆமாம், அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அதனால் விஷனை இங்கே தான் மிஷனாக மாற்றணும். ஓகே, எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஹல்லேலூயா சொல்லுங்க. வெளியே போய் யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, உங்கள் சாச்சி வந்து சும்மாங்க, அதெல்லாம் இந்த ஏஜிக்காரங்களும் இப்படி தான் இருப்பானுங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, உங்கள் பாஸ்டருக்கெல்லாம் ரொம்ப வயசு ஓடி போச்சு, அவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது இப்படின்னு வெளியே சொல்லுவான். காரணம் என்னென்னா, நீங்கள் நித்திய ஜீவனுக்கு போகக்கூடாதுன்னு அவன் பிளான் பண்ணியிருக்கான். அவன் மூலியமாக பிசாசு பிளான் பண்ணியிருக்கான். புரியும்படியாக சொல்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக மனுஷனாகி வந்தபொழுது அந்த 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதில் ரொம்ப துருன்னு ஒருத்தர் தான் வந்து யாருன்னா நம்ம பெரிய அப்போஸ்தலனாகிய பேதுரு. அப்போது அவர் இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, எல்லாம் என்ன யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, உங்களை தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க. ஆண்டவரே நீ என்ன யாருன்னுப்பா சொல்கிற? அப்போ அவன் சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்றார். இது வந்து மாம்ச ரத்தம்லாம் உனக்கு வெளிப்படுத்தலை, பிதாவானவரே உனக்கு பெரிய அப்ரிஷியேஷன். அப்படியே இப்போ பேதுருக்கு என்னாச்சு? நம்மளை போல ஒருத்தர் யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் பாடுபடணும், நான் ரத்தம் சிந்தணும், மறிக்கணும், உயிர் தெள்ளணும். உடனே உனக்கு கோவம் வந்துருச்சு. யாரை கேட்டு சாக போகிறீங்க? என்ன கேட்டுல சாகணும், கூப்பிட்டு சொல்கிறோம், இப்படிலாம் நமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னும் பொழுது இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. ஒரே மனுஷன் முன்னால் அவனுக்கு ரெவலேஷன் எங்கேருந்து வந்திருக்குது? தேவன்கிட்ட இருந்து. அடுத்தது இப்போது நீ சாகக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்போ யார் மூலியமாக பேசுகிறான்? அவன் பிசாசோடைய ரெப்ரசன்டேட்டிவாக மாறிட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம், பெஸ்டியாக இருக்கலாம், ஆனால் அவன் உங்களை நித்திய ஜீவனுக்கு போகாமல் தடுத்து நிறுத்திடுவான். லாஜிக்காக பேசி லாஜிக்காக டோரை க்ளோஸ் பண்ணிடுவான். அந்நிய சத்தத்திற்கு செவிகள் சாய்க்கக்கூடாது. ஓகே, உங்கள் சபையோட திட்டத்திற்குள்ள ஒரு விஷன் இருக்குது. புதிய எண்ணெய், புதிய அபிஷேகம், ஒரு விஷன் இருக்குது. அதற்கான மிஷன் இந்த சர்ச்சுக்குள்ளே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணும், இங்கேருந்து தான் ரன் ஆகணும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஏன் இதை சொல்லிகிட்டே இருக்கேன்னா, கானானுக்குள்ளே நிறைய பேர் வந்தீங்க, நிறைய பெரிய பஞ்ச் ஆஃப் பீப்புள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இதை நினைவில் வைக்கணும்னு நான் சொல்கிறேன். இதை நினைவில் வைக்கணும், இல்லைன்னா மெஷின் ஃபெயிலியர் ஆயிரும். ஓகே, வெளியே இப்படி அந்நிய சத்தங்கள் கேட்கும், அந்த சத்தத்திற்கு உங்கள் காதுகள் கேட்கவே கூடாது. வி ஹாவ் அ மிஷன். நமக்கு என்ன பண்ணணும்? நித்திய ஜீவனுக்கு நம்ம போகணும். வி ஹாவ் அ மிஷன். உங்களை போல பலரை உள்ளே கொண்டு வரணும். எத்தனை பேர் இருக்கீங்க இந்த மிஷனுக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படின்றவங்களாம் ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்கள். ஓ, அவ்வளோதான்ல. ஓகே, ரைட். இன்னொரு முறை கேட்குறேன், விஷனுக்குள்ளே இருக்கிறவங்களா? எஸ், ஓகே. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டுச்சு. ஓகே, சந்தோஷம். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக முக்கியமான சில விஷயங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். எவ்ரிதிங் அண்டர் லீடர்ஷிப், எவ்ரிதிங் வித்தின் த சர்ச். சர்ச்சுக்கு வெளியில் ஒன்றுமே சபைக்கான விஷயங்கள் இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு மைண்ட் நீ கிளியர் பண்ணிக்கணும். அதே போல் எவ்ரிதிங் அண்டர் லீடர்ஷிப். ஓகே, இது ரெண்டுமே எப்பொழுதுமே உங்கள் மனசில் இருக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. அந்த டெஸ்டினேஷன் எப்படிப்பட்ட டெஸ்டினேஷன்னா, இட்டர்னல் டெஸ்டினேஷன், பியூட்டிஃபுல்லான எவர்லாஸ்டிங் லைஃப் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு நேராக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் செல்வ சீமானாக இருந்து தான் என்ன பண்ணணும்? ஊழியம் செஞ்சு சபைகள் கட்டி நம்ம போய் சேரணும். பிச்சைக்காரனாக இருந்து வனாரந்தத்தில் முறுமுறுத்து அங்கே அடக்கம் பண்ணக்கூடாது. ரொம்ப கிளியராக இருந்திருக்கும். இதுக்கு காரணம் யாருன்னா,
அவுட்டர் வாய்ஸஸ் தான், வெளியே இருக்கிற சத்தங்கள். பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு பாஸ்டரு, ஆனால் அவர் வெளியே இருக்கிறார், உள்ளே இல்லை, அவர் இல்லை. பெஸ்ட்டு சர்ச்சு இது தான், பெஸ்ட்டு பாஸ்டர் உங்கள் பாஸ்டர் தான். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்லுவீங்க? இப்போ ஒரு ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? எஸ் எஸ், இட் இஸ் கிவன். இது இந்த ப்ரோக்ராமை கர்த்தர் உங்களுக்கு இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்காரு. இட் இஸ் காட் மேட் டிசைன். இந்த டிசைனை மாற்றவே முடியாது. மாற்றிட்டோன்னா நம்ம அலைந்து திரிகிற காணாமல் போன ஆடு செட்டில் ஆகவே ஆகாது. அங்கே நிறைய பேர் என்ன பண்ணிடுவானுங்க, அங்கே புல்லெல்லாம் கொடுப்பானுங்க. அவன் புல் நிறையா கொடுக்குறான்னு சாப்பிட்டவனா கசப் பண்ணிடுவான். என்ன பண்ணிடுவான்? அப்படியே தொங்க வச்சிருவான், தோலை உரிச்சிருவான். அவனுக்கு வேண்டியது உங்கள் என்னது? ஆமாம், இறைச்சி தான். நீங்கள் இல்லை. ஆனால் இங்கே இருந்தால் குட்டி போட்டே இருப்பீங்க, பெருகிட்டே இருப்பீங்க. அங்கே இருந்தால் இறைச்சி, அவளை தான். அவன் இறைச்சி ஆக்கிடுவானா உயிர் வாழணுமான்றது நீங்கள் தான் என்ன பண்ணணும், முடிவு பண்ணிக்கணும். மறுபடியும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எஸ். இப்போது அதற்கான ஒரு விஷயத்தை பார்த்து முடிக்க போகிறோம். எவ்ரிதிங் அண்டர் லீடர்ஷிப். கானானிலிருந்து எகிப்திலிருந்து கானான் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றது யாருன்னா மோசே தான். மோசேன்ற அந்த லீடர்ஷிப் தான், அந்த ஆளுமை தான் என்டையர் அந்த இஸ்ரேலைட்ஸை கானானுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான ஒரு டிரைவிங் ஃபோர்ஸை, ஒரு மிஷனாக இருந்துச்சு. ஆனால் அந்த மோசேக்கு இந்த 4 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 4 பேர் சப்பார்டினேட்ஸ். அவன மோசே தான் லீடரு, கீழே இருந்த 4 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இந்த சபையில் அந்த 4 பேர் கண்டிப்பாக இருப்பீங்க. அந்த 4 பேர்னா இந்த கேரக்டர் கண்டிப்பாக எல்லா சபையிலுமே ஆண்டவர் வச்சுருப்பார். இன்றைக்கி ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க, நீ எந்த கேரக்டர்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. என்ன நீங்கள் கேரக்டர்? அந்த கேரக்டராக இருந்தீங்கன்னா இந்த மிஷினில் நீங்களும் பார்ட்டு, நீங்களும் என்ன இருக்கீங்க, ஒரு சோல்ஜர். நீங்களும் எல்லாம் உங்கள் ஜனங்களெல்லாம் ஆசீர்வதிக்க போகிற ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஓகே, உள்ளே போகலாமா? ஓகே, யோசுவா அப்படின்னு சொல்லும்பொழுது அவனை பற்றி வேதவசனம் சொல்லுகிறது. யாத்திரையாக 33:11 அந்த பாதி வசனத்தில், நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அவனுக்கு ஓசையா அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. மோசே தான் அவனுக்கு யோசுவான்னு பேர் வச்சான், ஒரு நேம் சேஞ்ச் பண்ணான். யோசுவா அப்படின்னா ரட்சிப்பு. ஓகே, யெகோஷுவா, யெகோவா என்னுடைய ரட்சிப்பு அப்படின்னு பேரை மாற்றினான். இவன் மோசே ஊழியம் செய்யும் போதெல்லாம் இவன் எங்கே தான் இருப்பான்? எப்பயுமே அந்த டிசைன் பண்ண அந்த நியூலி டிசைன்டு டெம்பிளுக்குள்ளேயே தான் இருந்தான். அந்த சினகாக்குள்ளே, இல்லைன்னா அந்த மிஷ்கானுக்குள்ளே, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே, அந்த சர்ச்சுக்குள்ளே அவன் எப்பொழுதுமே இருந்தான். he is always inside. யோசுவா எப்படிப்பட்டவனாக இருந்தான்? எப்பவுமே உள்ளே இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் சர்ச் தான் உங்கள் மைண்டில் இருக்குது. சர்ச்சை பற்றி தான் திங்க் பண்ணுறீங்க. ஒரு வேளை கீபோர்டு விளையாடலாம், ஒரு வேளை இந்த கம்ப்யூட்டர் இது பண்ணலாம், ஒரு வேளை ட்ரம் விளையாடலாம், இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு வேலை, ஒரு லீஸ்ட் ஒர்க்கை கூட எப்பொழுதுமே சிந்தையில் வைத்து இது நான் தான் செய்யணும், நான் போய் செஞ்சுருவேன் அப்படின்னு அந்த மைண்ட் இருந்துச்சு. எப்பவுமே சர்ச்சுக்குள்ளே உங்கள் மைண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள்லாம் யாருன்னா யோசுவா. இந்த வாரம் சர்ச் நமக்கு ஓகே சண்டே, அப்போ சாட்டர்டே ஈவினிங்கே நம்ம என்ன பண்ணோம், போயிடணும், இதெல்லாம் பிளான் பண்ணிடணும், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். பாஸ்டர் சொல்கிறதுக்கு முன்னாலே நம்ம போய் பார்க்கணும், எல்லாம் செஞ்சிடணும். அவர் சொல்லியெல்லாம் செய்யக்கூடாது, நாமளே என்ன பண்ணிடணும், ஏன்னா என்னுடைய சர்ச் அப்படின்னு யாருக்குள்ளெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் யார் தெரியுமா? யோசுவாக்கள். இன்றைக்கு கூட ஒரு யோசுவாட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், அந்த யோசுவா சொன்னார், பாஸ்டர் சர்ச்சில் நம்ம சர்ச்சுக்குள்ளே தான் பஸ் லைஃபே இருக்குது, இங்கே வந்ததுனால தான் பஸ் இப்படி இருக்கோம், இப்படி நாங்கள் இந்த வேலையெல்லாம் செய்கிறோம், அந்த வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னாரு. இப்போ பேர் சொல்லிட்டு வச்சுக்கலாம் கண்டுபிடிச்சிருங்க, அதனால் இந்த வேலையை அந்த வேலையை நாங்களாம் செய்கிறோம் அப்படின்னாரு. அப்போ யோசித்தோம், ஓகே ஒரு யோசுவா நம்ம கையில் மாட்டிருச்சு. அப்போ கண்டிப்பாக பல யோசுவாக்கள் உள்ளே இருக்க தான் போகுது. அதே போல் யோசுவாக்களாக மாறவும் வேண்டும். உங்கள் சிந்தையில் சபை எப்பயுமே இருக்கணும். ஏன்னா சபை இருந்துச்சுன்னா அடுத்த லீடர் நீங்கள் தான். சபை நடத்தக்கூடிய அடுத்த லீடரு நீங்கள் தான். இங்கேருந்து கர்த்தர் ஒரு நாள் உங்கள் ஊழியக்காரன் மூலியமாக கிளை சபைகளுக்கு போதகர்களாக அல்லது அடுத்த சபைக்கான போதகர்களாக கர்த்தரால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமாம், நிறைய யோசுவாக்கள் இன்றைக்கி தேவை தரிசனத்தோடு ஏந்து செயல்படுவதற்கு. இன்றைக்கி நமக்கு என்னென்னா, ஒரு 4 ஜபமும் நல்லா கிட்டார் விளையாட தெரிஞ்சுட்டா உடனே எனக்கு எல்லாம் தெரியும் பக்கத்தில் போய் என்ன பண்ணிடுறது, ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிருது.
சர்ச் ஆரம்பிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரான்றது தான் விஷயம். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன கர்த்தர் எங்கள் கூட தான் பேசுவாரா, அவங்க கூட தான் பேசுவாரா, என் கூட பேச மாட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்டாங்களா. அதே போல் இந்த காலகட்டங்களில் அப்படிப்பட்டவர்களை நம்ம பார்க்குறோம். அதனால் நல்ல பிரசங்கம் தெரியுது, நல்ல தீர்க்க தரிசனம் எனக்கு வருது, நான் நல்லா பாட்டு படிக்கிறேன், நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் அ குவாலிஃபிகேஷன் டு ஸ்டார்ட் அ சர்ச். அது ஒன்றும் நம்முடைய தகுதியல்ல சபையை ஆரம்பிப்பதற்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சபையில் வேலை செய்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்பு. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அது ஒரு குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷன் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இல்லை, சர்ச்சுக்குள்ளே இருப்பதற்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்களேன். மேபி உனக்கு பைபிளே ஃபுல்லாக தெரியலாம், அட்டை டு அட்டை தெரியலாம், இன்றைக்கி இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உனக்கு வாசிக்க தெரியலாம், ஹைடெக்காக இருக்கலாம், உனக்கு எல்லாமே தெரியும், நல்ல ஜாம் பண்ணலாம், அப்படி கை வச்சு ஜாம் பண்ண பிசாசெல்லாம் ஓடலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் அது என்ன குவாலிஃபிகேஷன் கிடையாது தெரியுமா? சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுவதற்கான குவாலிஃபிகேஷன் கிடையாது. வேதவசனம் சொல்கிறது, ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் இந்த ஊழியத்திற்கென்று ஒருவனும் தானாக ஏற்படுகிறது இல்லை. இட் இஸ் அ காலிங், ஹை காலிங். அது முதல்ல யார் மூலிமா வரும் தெரியுமா? யார் உங்களை நடத்துகிறாங்களோ அந்த ஊழியக்காரன் மூலிமா வரும். என்னை போல் புதுசாக ஒருத்தங்க வந்துட்டு அப்படியே கொஞ்சம் என்கிட்ட நல்லா பேசிட்டிங்கன்னா, கர்த்தர் பிரதர் உங்களுக்கு ஊழியத்தை வச்சுருக்காரு அப்படின்னு நான் போட்டு கொளுத்தி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இது வெளியில் போய் என்ன பண்ணுவோம், ஓனாக ஸ்டார்ட் பண்ணி நாசமாக போயிடும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஐம் சீரியஸ். நமக்கு திறமையை கொடுத்துருந்தாருன்னா எதற்காகனா சபைக்குள்ளே இருக்கணும்னு கொடுத்துருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், அழைப்பு வேறு. அழைச்சா முதல்ல உங்கள் தகப்பனுக்கு தெரியாமல் ஒரு அழைப்பு வரவே வராது. தகப்பன் மூலிமா ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். ஒருவேளை ஒரு ஊழியக்காரன் வந்து அப்படி இருக்குன்னு சொன்னால் அதை உறுதிப்படுத்த வேண்டியது யார் தெரியுமா? உங்கள் தகப்பன் தான். ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க. ஆமாம், அவர்கிட்ட கர்த்தர் பேசினா உங்கள் ஊழியக்காரன் கூட கர்த்தர் பேச மாட்டாரா? என்கிட்ட பேசுகிற ஆண்டவர் உங்கள் ஊழியக்காரங்கிட்ட பேச மாட்டாரா? உங்ககிட்ட பேசுகிற ஆண்டவர் உங்கள் ஊழியக்காரன்கிட்ட பேச மாட்டாரா? பேசுவாரா பேச மாட்டாரா? உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிற ஒரு கண்ணி என்ன தெரியுமா? ட்ராப் என்ன தெரியுமா? வலை என்ன தெரியுமா? உனக்கு அழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுகிறவங்க இன்றைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்குறோம். நிறைய ஊழியக்காரங்க ஸ்டேஜில் ஒன்று பேசிட்டு கீழே இறங்கி பிழையாம் வேலையை செய்கிறது. பிழையாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். ஆனால் இறங்கி போய் பாலாக்கிட்ட சொன்னவாறு கடைசி நாள் இவங்களுக்கு என்ன நடக்கும் நான் சொல்கிறேன், இவனை எப்படி ஏமாத்தலாம், இவங்களை கீழே விளத்தலான்னு சொல்கிற ஒரு குறுக்கு வழி சொல்லி கொடுத்துட்டு போனான். அதனால தான் அந்த தேசத்தை பிடிக்கும்போது முதல்ல இஸ்ரவேல் ஜனங்க யாரை தெரியுமா வெட்டினாங்க? பிழையாம தான் வெட்டுனாங்க. அவன் யார்? கர்த்தருடைய தீர்க்கதரிசியாமா. நியாயப்பிரகாரமாக அவனை என்ன பண்ணியிருக்கணும்? அவங்கள ஆசீர்வதிச்சான் தானே, சபிக்க முடியல தானே. ஆனால் ரகசியமாக ஒரு தப்பான வேலையை செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்திற்கு உள்ளாக்குவதற்கு அவன் சதித்திட்டம் தீட்டினான். இங்கே மேலே நின்று பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, இறங்கிட்டு நான் பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இல்லைன்னு நீங்கள் தான் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நான் டீச்சர், அதனால நான் அப்படி தான் பேசுவேன். நான் உண்மையை மாத்திரம் தான் சொல்லணும், குறுக்கு வழி நான் கையாளக்கூடாது. இங்கேருந்து பேசினா கர்த்தருடைய வார்த்தை, இதை விட்டு இறங்கிட்டு பேசினா அது கர்த்தருடைய வார்த்தை இல்லை, அது ஓன் தாட் ப்ராசஸ். அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த ஸ்தானத்தில் வந்து நிற்கும் போது நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் கர்த்தருடைய தூதனாய் நான் இருக்கிறேன். ஐ ரெப்ரசன்ட் மை காட். உங்களுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நிற்கிறேன். இதை தாண்டினதுக்கப்புறம் என் பேச்சை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது ஆவிக்குரிய இது சொன்னேன், ஃப்ரெண்ட்ஷிப் வேறு. என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க, அவங்க கூட நான் வரேன், உங்கள் வீட்டுக்கு வரேன், சாப்பிட்றேன், அதெல்லாம் வேறு. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி எங்கே இருந்தால் வரணும்? அகைன் திஸ் சர்ச், திஸ் லீடர்ஷிப், அப்படி வரணும். உங்கள் பாஸ்டர் மூலிமா என்ன கூப்பிட்டு பேசலாம், எல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், எல்லாம் ஓகே. பட் there is a way. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அல்லேலூயா. உங்கள் தேசத்தில் அழைப்பே இல்லாத பல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பல குடும்பத்தை நாசம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இப்படி தான் யாரோ ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், கொளுத்தி போட்டுட்டு போயிட்டான். நான் சொல்கிறேன், யோசுவாவாக இருந்தால் சர்ச்சுக்குள்ளே தான் நீ இருக்கணும். அல்லேலூயா. உனக்குன்னு டைம் வரும்போது கர்த்தர் கண்டிப்பாக ஒரு பிளாட்ஃபார்மை, சூப்பரான பிளாட்ஃபார்மை அவரே கொடுப்பார். அது வரைக்கும் காத்திருக்கணும். அப்படி உணர்ந்தவங்கள ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க. ஆமாம், அதே போல் யோசுவாவா இருக்கணும் நீங்கள். ஓகே, இருதயத்தில் கை வச்சு அப்படியே ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த நல்ல சபை எனக்கு கொடுத்துருக்கீங்க, இதில் நான் யோசுவாவா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே
உங்களுடைய சன்னிதானத்தில் என் இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன். அந்நிய சத்தத்திற்கு நான் செவி சாய்க்கக்கூடாது ஆண்டவரே. சபைக்குள்ளே இருக்கிற தெய்வ சத்தத்திற்கு மாத்திரம் நான் செவி சாய்க்கணும். யோசுவா எப்படி ஆசீர்வாத கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தானோ, அவன் இருதயம் எவ்விதமாக ஆசீர்வாத கூடாரத்து கூட இணைந்திருந்ததோ, அதே போல் என்னுடைய இருதயம் இணைஞ்சிருக்கட்டும் ஆண்டவரே. உடைய உன்னத நோக்கத்திற்கு, இந்த சபையினுடைய ஊழியத்திற்கு என்னை மனதார ஒப்பு கொடுக்குறேன். யார் என்ன சொன்னாலும், என்னுடைய பாஸ்டர் என்னை ஆசீர்வதித்து என்னை பிரதிஷ்டை பண்ணி அனுப்பினால் ஒழிய கடைசி வரைக்கும் நான் எனக்கு நீங்கள் கொடுத்த இந்த சபையில், இந்த லீடர்ஷிப்பில் தான் இருப்பேன் ஆண்டவரே. எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் நான் இதை விட்டு போகவே மாட்டேன் ஆண்டவரே. என்ன தான் பிரச்சனை வந்தாலும் இதை விட்டு நான் போகவே மாட்டேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையை மாற்றின இடம் அல்லவா இது, என் வாழ்க்கையை மாற்றின ஊழியன் அல்லவா இவர் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றின ஊழியக்காரி அல்லவா இவர்கள். இதை விட்டு ஒரு நாளும் நான் பிரிய மாட்டேன். என் இருதயத்தை இங்கே வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் அப்படி சொல்லி ஜெபிச்சாங்களோ அவங்க யோசுவாவாக இருக்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. அந்த யோசுவாக்களை நான் கடைசியில் அழைக்கும் பொழுது அவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். யோசுவாவோட கிரேட்னஸ் என்ன தெரியுமா? நம்ம மோசே செஞ்சதை விட பயங்கரமான விஷயத்தை அவன் தான் செஞ்சான். என்ன பண்ணா, அவன் தண்ணியை தான் 2 பிளந்தான். இவன் சூரியன் சந்தனி நிறுத்திட்டான். எப்படி? தண்ணியை பழக்கிறதே பெரிய அற்புதம். இவன் சூரியன் சந்தனி என்ன பண்ணிட்டான்? ஆயிலோன் பழத்தக்கமில்ல, அப்படியே நெல்லு நீ அப்படின்ட்டேன். நான் சொல்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணிடக்கூடாது, மறைஞ்சிடக்கூடாது. எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். அவனுடைய பெரிய குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் சர்ச்சுக்குள்ளே இருந்தது தான். ஏன்னா பெரிய சாதனைகளை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. எவனோ ஒருத்தன் வெளியே கூட்டுட்டு போய் உங்களை ஒன்றும் இல்லாமல் என்ன ஆகிடுவான்? டம்மி ஆக்கிடுவான். போகும்போது அப்படி வீரனாக போவோம், போகும்போது புலியாக போவோம், வரும்போது எலியாயிருவோம். எலியா புலியா? உள்ளே இருந்தா நீ எப்பவுமே புலி, வெளியே போயிட்டனா பூனை துரத்துற எலி. அங்கே பெரிய பூனை இருக்கு, அது துரத்திக்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான். திரும்ப எங்கே போனாலும் நம்மை சேற்றுக்கொள்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ யோசுவாக்கள் தேவை. யோசுவாக்கள் தான் தேசத்தையே பங்கிட்டு கொடுத்தாங்களாமா. அவ்வளோ பெரிய தேசத்தை பங்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது யாருன்னா யோசுவாக்கள் தான். இந்த சபையிலையும் இந்த ஊழியங்கள் வளர்ச்சி அடைவதற்கு, பங்கிட்டு கொடுப்பதற்கு, எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவதற்கு, இன்னும் அடுத்த காலங்களில், வருங்காலங்களில் உங்கள் ஊழியக்காரனுடைய ஆயுசு நாட்களுக்குள், அந்த முழுமைக்குள்ள பல சபைகளை ஸ்தாபிக்க, பல ஆலயங்களை கட்ட, பல ஊழியக்காரர்களை உருவாக்க யோசுவாக்கள் தோள் கொடுக்க வேண்டும். அப்படி தோள் கொடுக்குவோம் அப்படின்றவங்கெல்லாம் ஒரு கையை இருதயத்தில் வச்சு ஒரு கையை அப்படியே உயர்த்துங்களேன். யாரும் பார்க்க போகிறது இல்லை, கர்த்தர் தான் உங்களை பார்க்க போகிறாரு. ஆண்டவரே, இந்த ஊழியத்தோடு இணைந்து ஆண்டவரே தோள் கொடுத்து நான் நின்று யோசுவாவாக இருப்பேன். ஆண்டுட்டு அப்படியே சொல்லி இருப்பேன். ஆண்டவரே, எனக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துருக்கீங்க, நிறைய அறிவை கொடுத்துருக்கீங்க, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, வர்ஷிப் பண்ணுறதுக்கான கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, வரங்கள் என்னிலே செயல்படுகிறது, சில வேளை தீர்க்க தரிசனம்லாம் என்கிட்ட இருக்குது. உண்மை ஆண்டவரே, ரொம்ப நன்றி. அந்த இதை வைத்து இந்த சபைக்கு நான் உத்தரவாதியாக இருப்பேன். ஒரு நாளும் இந்த சபையை விட்டு நான் வெளியே போயிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே அழைப்பை என் ஊழியக்காரன் மூலமாக பெறும் வரைக்கும் இங்கே தான் நான் இருப்பேன். நான் உமது யோசுவா. சொல்லுங்க, நான் உமது யோசுவா, நான் உமது யோசுவா. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நிறைய கரங்களை பார்க்குறேன். யோசுவாக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா காலேப் என்னும்போது என்னென்னா, அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, என்னாகமம் 14:24 சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாக இருந்தபடியினால், உத்தமமாக என்னை பின்பற்றினபடினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எதற்கு அவனுக்கு இப்படி ஒரு பிளஸ்ஸிங்னா, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 2 பேர் சேர்ந்து கானான் தேசத்தை உளவு பார்க்க போனாங்க. யோசுவாவும் காலேபும் ஒன்றா போனாங்க, மற்றவங்களாம் அப்படியே 2 பேராக போனாங்க. போனவனுங்க அந்த தேசம் பாலும் தேன் ஓடுற தேசம்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அங்கே வாசிக்கும் பொழுது என்ன பண்ணுறேன்னா, தேசத்தை சுற்றி பார்த்துறவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்பினையின் குமாரனாகிய காலேபும் இருந்தாங்கன்னு வாசிக்கிறோம். அவங்க போய் அந்த தேசத்தை போய் பார்க்கும் பொழுது பாலும் தேன் ஓடுகிற தேசம்தான். ஓகே, ஆனால் சொல்கிறானுங்க, இங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள்,
நாம் போனோம்னா ஒரே அடி அடித்து நம்மள என்ன பண்ணிடுவானுங்க, கொன்னுருவானுங்க அப்படின்னு. இந்த செய்தியை கேட்டதும் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அழுகிறாங்க. விடிய அழுதாங்களாம். வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். விடிய அழுதான்லாம். அழுது நாங்கள் எகிப்துக்கே திரும்பி போயிடுறோம். இப்போ ஒரு லீடர்ஷிப்பை நாமளே என்ன பண்ண உருவாக்கி அந்த லீடர் மூலிமா மறுபடியும் எங்கே போயிடுவோம், எகிப்துக்கே போயிடுவோம். அங்கே இருந்தால் கூட உயிரோடு இருப்போம், இவனுக்கு கையிலையா நம்ம சாவுறது அப்படின்னு பிளான் பண்ணாங்க. விடிய அழுதாங்களாம். காரணம் என்னென்னா, நல்ல செய்தியை சொல்ல வேண்டியவர்கள் துர்ச்செய்தியை சொன்னார்கள். நமக்கு முன்பாக எப்பொழுதுமே எதிர்ப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். எதிர்ப்புகளை அல்ல, எதிர்ப்புகளை முறியடிக்கிற தேவனை நாம் பார்க்க வேண்டும். உங்கள் முன்னால் இருக்க பிரச்சனையே அல்ல, பிரச்சனையில் ஒன்றுமில்லாமல் செய்ய போகிற கர்த்தருடைய வல்லமையை பார்க்கணும். அப்போ காலேப் வந்து சொல்கிறான், அந்த தேசத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துட்டாரு, ஈஸியாக அவங்களாம் மேற்கொண்டுடலான்ற செய்தி அவன் மாத்திரம்தான் சொன்னான். எல்லாம் நெகட்டிவாக பார்க்கும் பொழுது அவன் மாத்திரம்தான் பாசிட்டிவாக பார்த்தான். ஹல்லேலூயா. அதே போல் இந்த சபையில் எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்க்கணும். பாஸ்டர் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன் பாஸ்டர்னு சொல்லிட்டே இருக்கேன்னா, எவ்ரிதிங் அண்டர் லீடர்ஷிப். ஸோ நானும் ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கேன். என்கிட்ட எத்தனையோ பாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஏற்கனவே 5000 பாஸ்டர்ஸ் என்னுடைய இணைப்பில் இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னால் கேட்குறாங்க அப்படின்னா, இது காட் கிவன் அத்தாரிட்டி அண்ட் பவர். என்னால் ஒன்றும் கிடையாது, நான் சிம்பிள் மேன். அப்போது இந்த சபைக்குள்ளே ஒரு போதகர் இருக்கிறாருன்னா, அவர் ஒன்று சொல்கிறார் உங்ககிட்ட, பிரதர் சிஸ்டர் இதை நீங்கள் நம்ம செய்யலாம், நம்ம சபைக்காக இதை செய்யலாம். உடனே ஒருத்தர் சொல்கிறது, அதுக்கெல்லாம் பணம் இவ்வளோ, வெள்ளி இவ்வளோ ஆகுமே, அது இப்போ நம்மக்கிட்ட இல்லையே, நம்ம இதை செய்ய முடியாது, கவர்மெண்ட் அதுக்கு நமக்கு உதவி செய்யாது, நம்ம அங்கே போக முடியாது, இப்படியே அப்படியேன்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா அவ்வளவு தான். நீங்களும் கானானுக்குள்ளே போக மாட்டீங்க, உங்கள் கூட இருக்கவங்களும் கானானுக்குள்ளே போக மாட்டாங்க. லீடர் சொன்னால், லீடர்ஷிப் அண்டர் லீடர்ஷிப்பில் பாஸ்டர் ஜெபித்து அவர் உபவாசம் இருந்து சபையில் என்ன ஒன்று சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பாசிட்டிவாக பார்க்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், பாசிட்டிவாக பார்க்கணும். பார்ஷியல் பாசிட்டிவ், பார்ஷியல் நெகட்டிவ் அப்படிலாம் கிடையாது. அந்த 24 பேரில் 2 பேர் மாத்திரம் ஃபுல் பாசிட்டிவ் சொன்னாங்க. 2 பேர் மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க, பார்ஷியலி பாசிட்டிவ். ஆமாம், பாலும் தேன் ஓடுகிற தேசம் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் அதை நம்மளாலலாம் சுதந்திரிக்க முடியாது. ஐயோ, அங்கே ஏனாக்கின் புத்தகர் இருக்காங்க, அங்கே வந்து ராட்சதர்லாம் இருக்காங்க, அவனை போட்டு தள்ளிடுவானுங்க. ஐயோ, அவன் ஒருத்தர் நம்ம 100 பேர் அடிப்பான், நம்மளே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், நம்மளை சாவடிச்சிருவானுங்க. அவங்களெல்லாம் சாவடிக்கிற மிகப்பெரிய வல்லமை அதிகாரத்தையும் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. பிசாசின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ளும் அதிகாரத்தை கிறிஸ்துவானவர் தமது சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நம்மோடு இருக்கிறது. அப்போது காலேபா இருந்தால் சர்ச்சோட அத்தனை ப்ரோக்ராம்ஸையும் உங்கள் ஊழியக்காரன் மூலமாக சொல்லப்படுகிற காரியங்களை மனசார பாசிட்டிவாக செய்வதற்கு ஒப்பு கொடுங்க. நெகட்டிவாக தான் இருக்கும் ஒரு வேலையில், ஆனால் ட்ரை பண்ண போக நடந்து போக பாசிட்டிவாக வழிகள் எல்லாம் திறந்துக்கிட்டே போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க, முன்னால் செங்கடல் இருக்க தான் செய்யுது, நெகட்டிவ் தான், பக்கத்தில் வந்து தான் திறந்துருச்சு. ஆமாம், அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே யோர்தான் நதி அப்படியே பிரவாகித்து ஓடுது, கால் வச்ச கால் இழுத்துட்டு போயிடும், அவ்வளோதான். ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டான். ஆசாரியர்கள் கால் வைத்த பொழுது அது பின்னிட்டு திரும்பினது. அதாவது ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சார்னா இன்னொரு ரிப்பீட் பண்ணவே மாட்டார், எக்ஸ்க்ளூசிவாக தான் இன்னொரு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அங்கே தண்ணி 2 பக்கம் நின்றுச்சு, நடுவில் நடந்து போனாங்க. இங்கே என்ன பண்ணிட்டாரு, ஓடி வர நதி பின்னிட்டு திரும்பி குவியெல்லாம் நின்றுச்சாமா, பின்னிட்டு திரும்பிச்சான். ரிவர்ஸில் நதி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ உள்ளே நடந்து போனாங்களாம். அதே போல் எரிகோ கோட்டை, அதை தாண்டினா தான் கானானு, அங்கேயும் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அப்படின்னா ஒரு விஷன், ஒரு திட்டத்தை உங்கள் சபை மூலமாக கர்த்தர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ சபைக்காகவோ ஒரு திட்டத்தை கொடுக்கும் பொழுது அதை மனதார ஏற்றுக்கொள்ளணும். என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அதை செய்வார். நான் காலேபாகத்தான் இருக்கணுமே தவிர அந்த 22 பேரை நான் இருக்கவே கூடாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஹல்லேலூயா. ஆமாம், அதனால் கண்ணை மூடி மறுபடியும் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஒரு அர்ப்பணம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, சில வேளைகளில் ஊழியக்காரர் என்னை குறித்து, என் எதிர்காலத்தை சொல்லுகிற நல்ல திட்டங்களையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, சபை குறித்து சொல்லுகிற திட்டங்களையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில வேளைகளில் போராட்டமாக இருக்க ஆண்டவரே, அந்த சபை வாழ்க்கையில் எனக்கு போராட்டமாக இருக்க ஆண்டவரே. காலேபை போல என் இருதயத்தை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே.
எப்னேயின் குமாரனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாயிருந்தான், உத்தமமாய் தேவனை பின்பற்றினான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த உத்தம இருதயத்தை கேள்வி கேட்காமல் ஆண்டவரே அப்படியே நம்புகிற விசுவலைஸ் பண்ணுற அந்த ஆண்டவரே காலேபினுடைய வேறே ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லுங்க. அதை கேட்குறாரு. காலேபா மாறுனா பயங்கரமான ஜெயம். பாசிட்டிவ் திங்கிங். ஏன்னா பாசிட்டிவாக மாற்றுறது கர்த்தர், நாம் இல்லை. திங்கிங்னால மாறுறதில்ல, நாம் திங்கிங் கர்த்தருடைய செயல்பாடுகளை வெகு சுலபமாக நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான ஒரு வழியாக அது செயல்படுகிறது. ஆண்டவரே யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்களோ காலேபா மாற்றும் ஆண்டவரே. ஆல்ரெடி நான் பல காலேப் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். இனிமேல் இந்த சர்ச்சில் அந்த 24 பேர் வேவு பார்க்க போனாங்களா ஆண்டவரே, அந்த 22 பேர் இருந்தாங்களா, அந்த 22 பேர் இங்கே இருக்கக்கூடாது. ஒன்று காலேபா இருக்கணும், இல்லைன்னா யோசுவாவா இருக்கணும். இது வரைக்கும் 2 பேரை சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று இவங்க காலேபா இருக்கணும், இல்லைன்னா யோசுவாவா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர், உமக்கு நன்றி. ஆமென். ஓகே, ஸோ இந்த 2 பேர் நமக்கு டைம் ஓடி போச்சு. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம செய்ய போகிறேன். ஏன்னா டைம் ஓடிட்டே இருக்குது. நான் வந்து 9:45 முடிச்சுன்னு யோசித்தேன். 10 o'clock முடிச்சிடும் ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். ஓகே, 51 ஆச்சு. ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் இட். இப்போ நான் சொன்னேன் காலேபு அப்புறம் யோசுவா, அதுக்கு அப்புறம் 2 பேரை சொன்னேன், அதை வேகமாக சொல்லிடுறேன். யாருன்னா, யோசுவா யுத்தத்துக்கு போன பொழுது மோசே கையை தூக்குனா தான் அங்கே ஜெயம், கீழே போட்டால் தோத்துடுறாங்க. இதை பார்த்த பொழுது அந்த வசனம் போட்டிருக்கேன், யாத்திரையாகும் 17, 9, 10, 11, 12, 13 வசனத்தில் இருக்குது. அங்கே ஆரோனும் ஊருன்றவன் 2 பேர் என்ன பண்ணாங்க, மோசேயோட கரத்தை 2 பேர் என்ன பண்ணிக்கிட்டானுங்க, தாங்கி பிடிச்சானுங்க. பிடிச்சனால இஸ்ரவேல் தேசத்திற்கு மிகப்பெரிய வெற்றி, இஸ்ரவேலருக்கு வெற்றி. இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக அத்தனை ஜனங்களும் போனாங்க. அது கானான் தேசமாக இருந்தது, இஸ்ரவேல் தேசமாக மாறினது. உங்கள் பாஸ்டரோட கையை தூக்கி பிடிச்சி நிறுத்துறதுக்கு ஆரோனும் ஊரும் தேவை. எத்தனை பேர் புரியுது? எமோஷனல் சப்போர்ட், ஃபிசிக்கல் சப்போர்ட் வெரி மச் நீடட் ஃபார் யுவர் பாஸ்டர் ஃபேமிலி. உங்கள் பிரச்சனையெல்லாம் அவங்க தான் சுமக்கிறாங்க. அவங்க பிரச்சனை யார் சுமப்பா? நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க பிரச்சனைகளை உங்களால் புரிஞ்சிக்க கூட முடியாது. சில பிரச்சனை அவங்களோட பிரச்சனை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா யார் டிஃப்ரெண்ட், யார் பாஸ்டர் ஃபேமிலி இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க எந்த பிரச்சனை வழியாக போகிறாங்கன்னு உங்களுக்கு புரியவே புரியாது. அதை சொல்லவும் அவங்களாலையும் முடியாது. ஏன்னா சொல்ல முடியும். ஏன்னா எப்பவுமே அப்பா என்ன பண்ணுவார், தான் பிரச்சனையை நான் பிள்ளைகிட்ட சொல்லவே மாட்டார். ஆனால் அதற்காக அவங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஒரு போராட்டமான ஒரு போர்க்களத்தில் தான் நாம் இருக்கிறோம். இந்த சபை அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஊழியக்காரனுடைய ஃபேமிலியை என்ன பண்ணணும், தாங்கி நிறுத்தணும். அவருடைய ஆவி எந்த அளவுக்கு அப்படியே லிஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு லிஃப்ட் ஆகுவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அவருடைய ஆவி அப்படியே உயர்த்தி நிற்க வைக்கிறீங்க, தேவனோட இணைச்சி நிற்க வச்சு அப்படியே சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிரும். ஹல்லேலூயா. போகிற இடமெல்லாம் ஜெயம் உண்டாகும். இது ஒரு மிகப்பெரிய காடோடைய பிளான், மாஸ்டர் பிளான். எல்லாமே ஆண்டு அப்படி தான் செஞ்சுட்டு வர்றாரு. இன்றைக்கி இதை மாத்திரம் தான் சொல்கிறேன், என்னை விட்டால் பல மணி நேரம் பேசுவேன். ஏன்னா யூஸ்வலாக டீச்சர்ஸ் வந்து சாட்டர் பாக்ஸு நிறுத்தவே மாட்டாங்க. அதுலேயும் நானும் ஒருத்தன். அதில் அந்த சாட்டர் பாக்ஸ் இன்றைக்கி பிளான் பண்ணிச்சு, இவ்வளோ தான் பேசணும்னு. ஓகே, ஸோ அந்த சாட்டர் பாக்ஸ் இவ்வளோ நிறுத்த போகுது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த லீடர்ஷிப்பை நீங்கள் தாங்கணும். லெஃப்டில் ஒருத்தர், ரைட்டில் ஒருத்தர் என்ன பண்ணணும், தாங்கணும். கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அவர் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லுவார்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவர் சொன்னதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். பாஸ்டர் உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஓகே, அவருக்கு என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும். உன்னோட வேலை என்ன தெரியுமா? நிறைய பேர் பாஸ்டரோட பிரச்சனைலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது வெளியே போய் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாஸ்டர் பிரச்சனை கேட்டு எனக்கு அவரோட கம்மியாக தான் இருக்குன்னு பெருமைப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. பெரிய லீடராக இருந்தால் பெரிய பிரச்சனையை சந்திக்கணும், சின்ன லீடராக இருந்தால் சின்ன இருக்கும். இல்லை லீடரே இல்லைன்னா சோத்துக்கே பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இஃப் யூ ஆர் a லீடர், அந்த கைண்டு பிரச்சனையை தான் நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க, சந்திக்க போகிறீங்க. அதனால் உங்கள் ஆவிக்குரிய தகப்பனையும் தாயையும் எப்பவுமே லிஃப்ட் பண்ணும், கேள்வி கேட்காம. ஆண்டவர் உணர்த்தும் பொழுதெல்லாம் இதை செய்யி, இங்கே போய் சப்போர்ட் பண்ணு, ஜெபம் பண்ணு, அவங்களுக்கு இந்த உதவியை செய்ய, அவங்க வீட்டில் போய் இந்த உதவியை செஞ்சு கொடு. ஒருவேளை காடியை கழுவுறதா கூட இருக்கலாம். என்னது, ஒரு காடியை கழுவி தரதா கூட இருக்கலாம். அது என்ன தெரியுமா? தட் இஸ் ஆல்சோ மினிஸ்ட்ரி. இப்போ என்னுடைய பொண்ணு என்னுடைய காடியை கண்டிப்பாக கழுவி தான் தருவா இல்லையா? ஏன்னா என் பொண்ணு நான் வச்சுருக்க காடி மேலே அவளுக்கு
ஒரு அன்பு இருக்கு, ஏன்னா எங்கள் அப்பாவுடைய காடி, நான் அதை சுத்தம் பண்ணணும். நான் கேட்கவே வேண்டாம், காடி ஆளுக்காக இருந்தால் அவன் என்ன பண்ண போகிறான், தண்ணி எல்லாம் எடுத்து விட்டு காலேஜ் வெளில வாஷில் போய் விட்டு வாஷ் பண்ணி கொண்டு வந்துட போகிறான் இல்லையா, கார் வாஷில் விட்டு கூப்பிட்டு வந்து ஓகே எங்கள் அப்பாவோட காடிக்கு. அதே போல் அது மாதிரி ஒரு பேசிக்கான சின்ன விஷயத்தை கூட நீங்கள் நுணுக்கமாக கவனிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் பாஸ்டர் வரும்போதே தெரியணும், எங்கள் பாஸ்டர் இன்னைக்கு என்ன மைண்டில் இருக்கார், அவர் என்ன இருக்கார். ஓகே இன்றைக்கி என்ன பாஸ்டருடைய ஸ்டைல் ரொம்ப கம்மியாச்சு, அப்போது பாஸ்டரோட ஸ்டைலை நம்ம மாற்றணுமோ அப்படின்னா யோசிக்காமல் என்ன பண்ணிடணும் ஒரு ஸ்டைலை. எத்தனை பேருக்கு புரிஞ்ச ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்களேன். அதுபோல் பாஸ்தரமா பார்க்குறீங்க, ஓகே என்ன நம்ம பாஸ்தரமா பழைய மாதிரி இல்லையே, கொஞ்சம் ஸ்டைல் கம்மியாச்சோ, சரி ஓகே நம்ம என்ன பண்ணணும், அவங்கள அழகாக வைக்கணும். எப்படி அப்பா அம்மா பிள்ளையை அழகாக வைக்கிறாங்களோ, அப்புறம் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் அப்பா அம்மாவை யார் தான் அழகாக வைக்கணும், பிள்ளைங்க தான் அப்பா அம்மாவை என்ன பண்ணணும், அழகாக வைக்கணும். புரிஞ்சவங்க ஆள் இல்லையா சொல்லுங்கள். ஆமாம், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இந்த 4 பேர் இந்த சர்ச்சில் இருக்கீங்க, யோசுவா, காலேபு, ஆரோனு, ஊரு. கடைசியில் இருக்க 2 பேர் லிஃப்ட் பண்ணி பிடிச்சிட்டே இருந்தவங்க, முன்னால் இருந்த 2 பேரும் பாசிட்டிவாக இருந்தாங்க. காலேபு என்ன யோசுவா என்ன பண்ணியிருந்தான், சர்ச்சுக்குள்ளேயே இருந்தான். காலேபு என்ன பண்ணா, எல்லாம் ஆண்டர் சொல்லிட்டாரா அது செஞ்சிடும், அதெல்லாம் நடந்துடும், நான் போய் டேரிங் ஸ்பிரிட் அவனுக்கு போய் ஆட்டுறா ஓத்துறா விட்றா எல்லாம் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. ஆரோனும் ஊரும் லிஃப்ட் பண்ணாங்க. இந்த 4 பேர் தான் இந்த சபைக்குள்ளே இருக்கணும். இந்த 4ல் ஒன்றா நீங்கள் இருக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சாலும் இல்லையா? வேறு யாரும் நமக்கு தேவையே இல்லை. நெகட்டிவாக சொல்கிறதுக்கு பெரிய நமக்கு ஐடியா சொல்கிறதுக்கெல்லாம் தேவையில்லை. ஐடியாலாம் கம்ஸ் ஃப்ரம் காட். அது உங்கள் ஆண்டர் கொடுத்துட்டாரு. இந்த ஐடியா சொல்கிறது, அது கிளாரிஃபை பண்ணுறது, அதுக்கு சைட் சப்போர்ட் கொடுக்குறதெல்லாம் உங்கள் வேலை இல்லை. ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலை. அல்லேலூயா. அதனால் என்ன பண்ண போகிறோம், இப்போ நான் உங்கள் பாஸ்டரையும் பாஸ்டர்மாவையும் ஸ்டேஜ் கூப்பிட போகிறேன். அவங்க ஃபேமிலி நிற்பாங்க. நீங்கள் உங்கள் கரங்களை இருதயத்தில் வச்சு ஒரு கையை நீட்டி உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அண்ட் மதர் ஃபேமிலியை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க. அவங்க உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க. ஒரு இம்பார்ட்டேஷன் இன்றைக்கி நடக்க போகுது. எதற்காகனா அடுத்த லெவலில் போய் நீங்கள் இருக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஸோ ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் பாஸ்டர் அம்மா அண்ட் பாஸ்டர். ஓகே, அவங்க ஃபேமிலியில் யாராச்சும் இருந்தாங்கன்னா வாங்க, கம் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ அப்படியே கிளாப் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான ஒரு இது அப்படியே அங்கே நிற்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு நேராக கைகளை நீட்டி என்ன பண்ண போகிறோம், எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க எல்லாம். ஓகே ஓகே, ஸ்டாண்ட் அப் டுகெதர். ஓகே, ஆமாம், இட் இஸ் சச் அ பிளஸ்ஸிங் டைம். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அற்புதமான நேரம். நான் சொன்னதில் நினைவில் வைத்து நீங்கள் செய்யணும். இதில் 4 எதுவாக இருக்கீங்களோ சொல்லணும். முதல்ல என்ன சொல்லணும்னா, நான் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாவா, காலேபா, ஆரோனா, ஊரான்னு சொல்ல போகிறீங்க. நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நானுன்னு மாத்திரம் சொல்ல போகிறேன். நீங்களும் நானுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருன்றதை என்ன பண்ணணும், சத்தமாக சொல்லணும். இந்த 4 பேரில் ஒருத்தர் தான் இல்லையா? ஓகே, முதல்ல சொல்லுங்க நானு. அடுத்து சொல்லுங்க, அடுத்து நெக்ஸ்ட். இல்லை, இந்த 4 பேரில் ஒருத்தர் சொல்லுங்க நானு. ஓகே, யோசுவா தான் நிறைய சத்தம் கேட்குது. ஓகே, திருப்பி மறுபடியும் நானு. மறுபடியும் 4 மேலாம் இதெல்லாம் வேணும், ஒன்றா இருந்தால் போதும். மறுபடியும் நானு. ஓகே, இப்போ தான் நிறையா புரியுது எனக்கு. மறுபடியும் நானு. ஓகே, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை, என்னுடைய ஆவிக்குரிய தாயை, என் ஆவிக்குரிய குடும்பத்தை நான் மனசார ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. என் மனசில் ஒருவேளை தவறான எண்ணங்கள் இது வரைக்கும் இருந்திருந்தா அதெல்லாம் எனக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அதெல்லாம் என் இருதயத்தில் எடுத்து போடுங்க ஆண்டவரே. என் ஆசீர்வாதத்துக்கு அதுதான் தடன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் இருதயத்தை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே. மனசார என்னுடைய ஆவிக்குரிய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். என் தாயும் தகப்பனையும் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க கொடுத்திருக்கிற அந்த மகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், மகனை ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்க. ஆமாம், அவங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதம். அவங்க மூலியமாக தான் ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனையில் இருந்த பொழுது அவங்க தான் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றினாங்க. மணிக்கணக்கே எங்கள் கூட பேசினாங்க, பகலை எங்களுக்காக முழிச்சிருந்தாங்க. ஆண்டவரே, எத்தனையோ கஷ்டங்களை எங்களுக்காக அனுபவிச்சிருக்கிறாங்க. எங்களுடைய எல்லா விதமான தொந்தரவுகளையும் தாங்கினாங்க. நாங்கள் அழுத பொழுதெல்லாம் அவங்களும் அழுதாங்க, நாங்கள் சிரிச்ச பொழுது அவங்க சிரிச்சாங்க. எங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் அவங்க இருந்தாங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்காக கரங்களை நீட்டி அவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, அவங்க எங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க. அவங்க ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கை நிறைவாக உண்டாகட்டும் ஆண்டவரே.
ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆண்டவரே கிறிஸ்தேசு மூலமாக எங்களுக்கு வரும்னு சொன்னீங்களே, இங்கே ஆபிரகாமும் ஒரு சாராலும் இருக்கிறாங்க. எங்கள் ஆபிரகாம் மூலியமா, எங்கள் தகப்பனாகி ஆபிரகாம் மூலியமா ஆசீர்வாதம் வரட்டும், எங்களுடைய தாயாக இருக்க சாராள் மூலியமாக ஆசீர்வாதம் வரட்டும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மடியிலே வளர்க்கப்படுவீர்கள், சாராளின் முழங்காலில் தாளாட்டப்படுவீர்கள். இங்கே இருக்கிற சாராள் மூலமாக இங்கே தாளாட்டப்பட்ட பலர் இருக்கிறீங்க. அவங்கள ஒரு ஆளிலேயே சொல்லுங்க. ஆமா, உங்க சாராள், உங்க தாயாகிய சாராளுக்கு உங்க கைகளை நீட்டி சொல்லுங்க, தேங்க்யூ ஃபார் திஸ் சாரா. தேங்க்யூ சொல்லுங்க, தேங்க்யூ ஃபார் திஸ் சாரா. ஆண்டவரே இந்த சாராளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சாராள் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் வரலனா என்னெல்லாம் நடந்திருக்கும் ஆண்டவரே. இந்த சாராள் மட்டும் எங்களை முழங்காலில் தாளாட்டலனா என்னெல்லாம் ஆயிருக்கும் ஆண்டவரே காணாமல் போயிருப்போம் ஆண்டவரே, உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் ஆண்டவரே மனிதர்கள் எங்களை பட்சித்து போட்டிருப்பாங்க ஆண்டவரே, பிசாசு எங்களை கொல்ல கொண்டு போயிருப்பான் ஆண்டவரே. ஆனால் இந்த சாராள் நேரங்கால பார்க்காம முழங்காலில் எங்களை தாளாட்டினாங்க ஆண்டவரே. தூக்கம் பார்க்காம, பசி பார்க்காம எங்களை தாளாட்டினாங்க ஆண்டவரே. நன்றி. கரங்களை நீட்டி ஆசீர்வதிங்க உங்கள் சாரால, உங்கள் தாயை ஆசீர்வதிங்க. ஆமாம், ஆசீர்வதிக்கிறேன். ஐ பிளஸ் சொல்லுங்கள், ஐ பிளஸ். ஆமாம், ஹீப்ருல பர்ராக் சொல்லுங்கள், பர்ராக் பர்ராக். ஆமாம், பர்ராக் சொல்லுங்கள், பர்ராக்கா அப்படின்னா பிளெஸ்ஸிங்ஸு. ஓகே, பர்ராக்கினா மை பிளெஸ்ஸிங்ஸ். ஓகே, அதே போல் உங்கள் ஆபிரகாம் இங்கே இருக்கிறாரு, தரிசனத்தின் தலைவன். தேவன் திரு தரிசனத்தை பெற்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து, நான் ஊழியக்காரனாக இருப்பேன், பலருக்கு நான் தகப்பனாக இருப்பேன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இத்தனை ஆண்டுகள், 24 ஆண்டுகள் சபைக்காகவே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறார். அந்த தகப்பன் எவ்வளோ பெரிய பிளெஸிங் இல்லையா? அவர் மூலியமாக தேவன் எவ்வளவா உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு இல்லையா? அப்படியே கரங்களை நீட்டி சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சபைக்கு நீர் கொடுத்த ஆபிரகாமுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் ஆசீர்வதிச்சிருங்கப்பா, அப்பா அவர் ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே. எங்களால் எவ்வளோ பாடெல்லாம் பட்டிருக்கிறாரு ஆண்டவரே, எவ்வளையோ தொல்லை பண்ணியிருக்கிறோம் ஆண்டவரே. அவர் ஆசீர்வதிச்சிருங்க. எத்தனையோ முறை ஆண்டவரே நாங்கள் அவரை கோபப்படுத்தி இருக்கிறோம், எத்தனையோ முறை அவர் மனசை நாங்கள் சஞ்சலப்படுத்தியிருக்கோம். இனி அப்படி ஆகாது ஆண்டவரே. அவர் இருதயத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அவர் ஆசீர்வதிச்சிருங்க. நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. I bless my father. அதே போல் மகள் பக்கத்தில் அருமையாக இருக்கிறா. உங்களால் அந்த மகளுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் கிடைக்காமல் போய்விட்டது. ஊழியக்காரனுக்கு பிள்ளையாக இருப்பது என்பது எவ்வளோ கடினம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. உங்களை போல் நார்மலாக வாழ முடியாது. எல்லாருக்கும் முன்பாக எக்ஸாம்பிளாக இருக்கணும். இஷ்டப்பட்டதை செய்ய முடியாது. சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுத்து விட்டு மகள் நிறைய விஷயங்களை இழந்திருக்கலாம், மகன் இழந்திருக்கலாம். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே எங்கள் நிமித்தமாக இந்த எங்களுடைய சகோதரனும் சகோதரியும் இழந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் ரெட்டத்தனியாக தரணும் ஆண்டவரே. இப்போ கரங்களை நீட்டி அப்படியே ஆசீர்வதிங்க. இன்றைக்கி இவங்க தான் இருக்கிறாங்க, ஆனாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதான உறவுகள், அவங்களுடைய எல்லா பிள்ளைங்களை ஜெனரேஷன்ஸையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சொல்லுங்கள், ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. எங்கள் நிமித்தமாக இழந்த ஆசீர்வாதத்தெல்லாம் ஆண்டவரே ரெட்டத்தனையாய் ஆண்டவரே 30, 60, 100 அவங்க வாழ்க்கையில் தாங்க ஆண்டவரே. அவங்க ஸ்தானத்தில் இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தானத்தில் இருப்பதற்காக இந்த தாயின் தகப்பனும் எத்தனையோ விஷயங்களை ஆண்டவரே அவங்க பிள்ளைக்கு செய்யாமல் போயிட்டாங்க, பிள்ளைங்க செய்யாமல் போயிட்டாங்க. அதெல்லாம் ரெட்டத்தனையாக வரட்டும் ஆண்டவரே. ஆமாம், நீங்கள் சொன்னது அப்படியே ஆண்டவர் கேட்டார், ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இப்போ உங்கள் தாயின் தகப்பன் உங்களுக்கு நேராக கரங்களை நீட்டி உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க. பாஸ்டர் நான் மைக் கொடுக்க போகிறேன், பாஸ்டர் மைக் வாங்கி மைக் கொடுங்கப்பா, அவர் மைக் கொடுங்க. ஒரு மனசார அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. நீங்கள் ரிசீவ் மட்டும் பண்ணுங்கள். அவர் இன்றைக்கி என்னெல்லாம் சொல்லி ஆசீர்வதிக்க போகிறாருன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி உங்கள் தாயும் தகப்பனும் ஆசீர்வதிக்க போகிறாங்க. உங்கள் தாயினுடைய சார்பாக உங்கள் தகப்பன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. கரங்களை நீட்டி அப்படியே கரங்களை உயர்த்திக்கோங்க, ரிசீவ் பண்ணுங்க, டோடா பண்ணுங்க, பண்ணி அப்படியே உங்க பாஸ்டர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுங்க, நன்றி உள்ளவங்களா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர், ஐ ஹேண்ட் ஓவர் டு பாஸ்டர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டது போல எங்களுடைய உள்ளத்தை திறந்து கர்த்தாவே பரலோகத்தில் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதமும் ஆண்டவரே சபைக்கு நீ கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவரே வந்திருக்கிற அனைவரையும்
கர்த்தாவே அவ்வளவாய் நீ ஆசீர்வதியும். Yes, ஆண்டவரே yes, ஒவ்வொரு hallelujah. வாக்கு தத்தங்களையும் ஆண்டவரே பரத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தாவே பூமியில இன்றைக்கு இந்த நாளிலே பெயர் சொல்லி அழைத்து கொண்டு வந்து Yes. ஆண்டவர் ஒரு சபையாய் நிறுத்தி ஒரு குடும்பமா வைத்திருக்கிறீரே Hallelujah. அப்பா, ஒன்று குறைவில்லாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுகிறோம். பிதாவே, என் மூலமாக கர்த்தாவே நீ எதை செய்ய நினைக்கிறீரோ அவ்வளவும் ஆண்டவரே நீ செய்து முடிப்பீராக. ஒரு குறைவில்லாதபடிக்கு கர்த்தாவே வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவரே நீ முழுமையாய் நீ ஆசீர்வதியும். ஆவிக்குரிய காரியங்களில் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, தரிசனங்களில் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆத்மாவை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவருடைய ஆவியை ஆசீர்வதியும். சரீரத்தை முழுமையாய் நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த 2024 நீ ஆசீர்வதித்தது போல ஆண்டவரை வளர்த்து கொண்டு வந்தது போல வருகிற நாட்களிலும் ஆண்டவரே இதை விட மேலாக கர்த்தாவை உயர்ந்த இடத்தில் உயர்வில் ஆண்டவரே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நான் திருப்புகிறேன் ஆண்டவரே. ஒரு படி ஒரு அடி ஆண்டவரே முன்பாக போக ஆண்டவரே வனாந்தரம் ஒரு ஆசீர்வாதம் அல்ல ஆண்டவரே. கானானும் பரம கானானும் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, கானானிலிருந்து பரம கானானுக்கு போகிற ஆண்டவரே கானான் தேசத்தில் ஒவ்வொருத்தரையும் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. பரம கானானுக்கு நீ கொண்டு போவதற்காக குறைவின்றி ஆண்டவரே முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று அடுத்த ஆண்டவரே புதிய எண்ணெயும் புதிய அபிஷேகத்தினால ஹல்லேலூயா ரபா ஷகபா ரீதி ரீதி லபா ரதலந்தே கேபா ரசந்தரமா ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே புதிய அபிஷேகத்தை கர்த்தாவே இந்த நேரத்தில் ஆசீர்வதியும். ஆவியில் நான் நிரப்பும் ஆண்டவரே. ஆவியில் நிரப்பும். ஆத்மா நிறைவடையணும். ஆத்மா சுகமடையணும். ஆத்மா ஆசீர்வதிக்கப்படணும். ஐஸ்வர்யனாக மாறணும் ஆண்டவரே. காலேபு, யோசுவா, ஆரோன், ஊரை போல அல்ல ஆண்டவரே. முழுமையான ஆசீர்வாதத்தை விட்டு பரம கானான் ஏறுகிற வரைக்கும் கர்த்தாவின் கரம் பிடிப்பீராக. கானான் தேசத்திலிருந்து பரம கானானுக்கு போகணும் ஆண்டவரே. கானானிலிருந்து பரம கானானை நோக்கி பார்க்கணும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த அழைப்புக்கு எடுத்து ஆண்டவரை போய் சேருகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கூடவே வருகிறார் ஆண்டவரே. தூதர்களை நீ கட்டளையிட்டு இருக்கிறார் எங்களுக்கு பரிகாரம் செய்ய, எங்களுக்கு பணிவிடை செய்ய. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய கரம் இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருத்தனை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. பல நடந்து ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் சன்னதிகள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த புதிய நாளில புதிய அபிஷேகத்தினால ஒவ்வொருத்தருக்கு அத்தனை ஆசீர்வதிக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே இப்பொழுது உங்க தாய் உங்களுக்காக ஜெபிப்பாங்க, உங்களை பிளஸ் பண்ணுவாங்க. அவங்க எத்தனையோ பேர் உங்களை முழங்கால சுமந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எவ்வளோ பிரச்சனைங்க உங்கள்கிட்ட சொன்ன பொழுது முழங்காலில் அவங்க உங்களை தாங்கினாங்க இல்லையா? தாளாட்டினாங்க. உங்களை தாளாட்டின தாய், உங்களுக்காக பரிந்து பேசின தாய். பாஸ்டர் எப்பவுமே சொல்லுவாங்க, உங்களை பற்றியே சொல்லி நல்லத்தனமாக சொல்லி உங்களை தாளாட்டி இருக்காங்க. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குற வரைக்கும் உங்களை தாளாட்டிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அவங்க உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க. நீங்கள் அவங்கள கை நீட்டி அப்படியே ரிசீவ் பண்ண போகிறீங்க. பாஸ்டர்மா பிளஸ் பண்ணுங்க உங்க பிள்ளைங்களை. ஹalleluya ஹalleluya ரியாந்தரா பரபரியாந்தரா ஷலபா ஓரியாந்திரி கரபா ஷந்தரபா. நன்றி ஆண்டவரே. அப்பா, சபையினர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா மெய்யாகவே அந்த நாள்ல நாங்கள் கற்றுக்கொண்டது போல ராஜா ஆண்டவரே இந்த 4 கேரக்டர் ஆண்டவரே அப்பா ஜோஷுவா, காலேப் ஆண்டவரே அப்பா ஊர் இவர்கள் ஆண்டவரே எப்படி மோசேக்கு உடந்தையாக இருந்தது போல அநேக நாட்கள் இவர்கள் எங்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அநேக நாட்கள் நாங்கள் கடந்து போன சூழ்நிலையில எங்களுக்கு ஆறுதல் கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களும் எங்களை பலப்படுத்தியிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களும் எங்களை தேய்ச்சிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இவர்களும் எங்களுடைய அநேக நன்மை தீமையில இருந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இவர்களை நாங்கள் மனதார
ஆசீர்வதிக்கிறோம் Yes, bless them, ஆண்டவரே. Lord Father. அப்பா மனதார ஆண்டவரே, இவர்களை மாத்திரம் அல்ல, அவர்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகளை, சந்நிதிகளை ஆண்டவரே, அவர்களுடைய தலை முறைகள் ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு சஞ்சலமும் மனதில் இருக்குமே ஆனாலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலைமை நிமித்தம் ஆண்டவரே யாருனாலையும் நான் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த வேலையில் அவர்களை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. மனதார நான் மன்னித்து அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கும் நான் கொடுக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கும் நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah, hallelujah. Thank you Lord. சொல்லுங்க, I receive in the name of Yeshua HaMashiach Ben Elohim HaKaim. ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். கரங்களை தட்டுங்க. Thank you pastor, thank you pastor ma, thank you மகளே. ஓகே. ஆலயம் செல்லுவதே சீயை தந்திடுமே. யார் சிங்கர் இருக்கீங்க வாங்க. ஆலயம் செல்லுவதே மனமகிழ்ச்சியை தந்திடுமே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடவே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடவே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவாவே Clap your hands. Hallelujah. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவாவே சுவையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே மனமகிழ்ச்சியை தந்திடுவே, ஆலயம் செல்லுவதே மனமகிழ்ச்சியை தந்திடுவே, சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடவே, சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவாவே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவாவே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. Clap your hands. Okay. என்னோட கண்ணு முன்னால அப்படியே விசுவலைஸ் பண்றேன். யூ ஆர் சோ பிளஸட். ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் அப்படி மிகப்பெரிய மேன்மையை வைத்திருக்கிறார். நான் விசுவலைஸ் பண்றேன் உங்கள் சபையை குறித்து, உங்களை குறித்து, உங்களுடைய லைஃப் ஸ்டைலை குறித்து, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க ஆசீர்வாதங்களை குறித்து, உங்களுக்காக வைத்திருக்க பரமகாலனை குறித்து நான் விசுவலைஸ் பண்ணுகிறேன். இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த இலக்கை அடைவீர்கள். அண்டர் திஸ் லீடர்ஷிப், அண்டர் திஸ் சர்ச் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிலைப்படுத்துவார். God bless you. God bless you. Thank you so much. Hallelujah. Okay. Please be seated. தேங்க்யூ பாஸ்டர். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது இந்த ரெண்டாவது செக்ஷன்? போதகருக்கு நல்ல ஒரு பலத்தை கரம் கொடுப்போம், நல்லா உற்சாகமாக. ஓகே, ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மென்ட். நாளைக்கு நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறபடினால நம்மளுக்கு எப்பொழுதும் போல் இங்கே நம்மளுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை செலிப்ரேஷன் ஆராதனை இருக்கும்.
ஆனால் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் கேம்புக்கு வராதவங்க அவங்க எப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்துக்குவாங்கன்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும், இங்கே அவங்களுக்கு ஜூமில் நாங்கள் இணைக்கிறதுக்கு நாங்கள் செட்டப் செஞ்சுருக்கிறோம். ஸோ ஆகையினால நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நம்மளுக்கு இங்கே காலையில் 9 மணிக்கு நம்மளுக்கு ஆராதனை நடைபெறும். அந்த வேளையில் நம்மளுடைய சர்ச் குரூப்பில் இந்த ஜூமோட லிங்கை போடுவோம். அந்த ஜூமில் அவங்க ஜாயின் பண்ணி இங்கே இருக்கிற ஆராதனையும் மற்றும் செய்திகளையும் அவர்கள் கேட்டு நம்மளோட ஒன்றாய் இணையலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட தெரிஞ்சவங்களை கூட நீங்கள் சொல்லுங்கள், யாராவது அப்படி ஞாயிற்றுக்கிழமை கேம்புக்கு வராதவங்க ஆராதனைக்கு எங்கே செல்வார்கள் அப்படின்னு தெரியாமல் இருந்ததால் இது ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ எந்திரிப்போமா, இந்த முடிவு ஜெபத்துக்குள்ளார நம்ம கடந்து வருவோம். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம மறந்துட வேணாம், நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் இந்த இடத்தை விட்டு நம்ம செல்லும்போது இந்த காரியங்களும் நம்மளை விட்டு போயிடாதபடிக்கு இதை தேவன் தாமே நம்முடைய இருதயத்தில் பதிய கர்த்தருக்கு முன்பாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை வேளையில் அப்பா நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, ஏதோ சுவாமி எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க ராஜா. அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் அப்பா ஏதோ சுவாமி எங்களை மட்டும் நீர் முன் குறித்து எங்களை தேர்ந்தெடுத்து இந்த ஏதோ சுவாமி ஆராதனையில் பங்கெடுத்து விசேஷமான இந்த ஆண்டவரே செய்திக்குள்ளார கர்த்தர் கடந்து வந்த ஆண்டவரே கிருபைக்காய் நன்றி அப்பா. ஏதோ சுவாமி ராஜா வார்த்தை கொடுத்த போதகருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக வெளிப்பாடுகளோடு கர்த்தர் பயன்படுத்துவீராக. எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது போல இன்னும் பலருக்கு இது ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் தாமே இந்த பாத்திரத்தை இன்னும் ஆண்டவரை பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைய இரவு ஆண்டவரே அப்பா இவருடைய இதோ சுவாமி ரூமுக்கு சென்று அப்பா ஏதோ ஆண்டவர் இந்த காரியங்கள் அனைத்தும் ஆண்டவரே இதை மறந்துடாதபடிக்கு ஆவியானவர் தாமே ஏதோ சுவாமி ஒரு புதிய ஆண்டவரை எண்ணெயினாலும் புதிய அபிஷேகத்தினாலையும் கர்த்தர் இதை அனல் மூட்டி கொண்டே இருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரை. முற்றிலுமாய் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சபையார் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன், ஆமேன். சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை காலையில் நம்மளுக்கு இங்கே 9 மணி ஆராதனை. உங்களுக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, கலந்து கொள்ளுங்கள். God bless you.